Hi. Good evening, my dear wonderful students. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. So, first of all, I would like to welcome everyone to our orientation program, the first introductory session about our diploma in English course, guys. So, am I audible for all of you? நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா பிள்ளைகள்? Yes, sir. All right. So, thank you so much. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு உங்க எல்லாரையும் மியூட் பண்றேன் பிள்ளைகள். ஓகே ரைட். கொஞ்சம் சம்டைம்ஸ் நாய்ஸியா இருக்கலாம். ஆல்ரைட். ஓகே எவ்ரி ஒன். ஸோ ஆல்ரெடி இதுல வந்து ஈஷிஃப்ட் கேம்பஸ் பத்தி தெரிஞ்சாக்கள் வந்திருப்பீங்க. ஒரு சில ஆக்கள் தெரியாம வந்திருப்பீங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இதுல யாரு நியூவா வந்திருக்கிறாக்கள்னு பார்ப்போம். ரைட்டா? இன்ட்ரோ செஷனுக்கு நியூவா வந்திருக்கக்கூடிய ஆக்கள் செட் பாக்ஸ்ல நியூன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற ஆக்கள் இல்லாம நான் நியூ ஈஷிஃப்ட் கேம்பஸ் பத்தி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நியூ ஒன்று சொல்றாக்கள். ஓகே, ஆல்ரைட். ஓகே, யா. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நியூ, மத்தாக்களுக்கெல்லாம் ஈஷிஃப்ட் கேம்பஸ் பத்தி ஸோ ஒரு அறிமுகம் உண்டு இருக்கேன். ஓகே எவ்ரிபடி, ஜஸ்ட் ஃபைன். சரி, இதுல வந்து ஒரு சில ஆக்கள் பேசிக்கா இங்கிலீஷ் தெரியாதாக்கள் ஜாயின் பண்ணிருப்பீங்க. அதே சந்தர்ப்பத்துல வந்து எனக்கு ஓரளவு இங்கிலீஷ் பேச இயலும் அப்படின்ற ஒரு ஆக்கள் வந்திருப்பீங்க. இன்னும் மற்ற ஆக்கள் எனக்கு கொஞ்சம் நல்லாவே பேச தெரியும் அப்படின்ற ஆக்கள் இதுல ஜாயின் பண்ணிருப்பீங்க. ரைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், எல்லாருக்கும் ஒரு தெளிவுண்டு சொல்றேன்னு சொன்னா, எனக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும். நல்ல ஃப்ளூவெண்டா, நல்ல ப்ரொஃபஷனலா, நல்ல ஸ்டைலா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படின்ற ஆக்கள், ரைட், அவங்களுக்கான கோர்ஸ் இது இல்ல. முதல்ல அதை சொல்லிக் கொள்றேன். என்று சொன்னா ஆக நல்லா பேச தெரிஞ்ச ஆக்கள் ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரைட். ஸோ இஃப் எனிபடி ஹியர் who can speak English so much better can leave here. ஓகே, இங்க இருந்து நீங்க லீவ் ஆகலாம் பிள்ளை. நல்லா எனக்கு பேச தெரியும், நல்ல ப்ரொஃபஷனலா ஸ்டைலா பேசுவேன் சார் அப்படின்ற ஆக்கள், மத்தாக்கள் இருங்க. ஓகே. ஸோ முதலாவதாக தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி லெட் மீ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் அபவுட் our eShift campus. eShift campus பத்தி ஒரு சின்ன அறிமுகம் உண்டு. ரைட். ஸோ திஸ் இஸ் த கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கேம்பஸ். நாங்க எங்களோட eShift கேம்பஸை கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் EROCக்கு கீழே. ரைட். ஸோ நிறைய கோர்சஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கோம். அதுல ரீசெண்டா வந்து ஜஸ்ட் இங்கிலீஷும் ஐடியும் தான் மோஸ்ட் பாப்புலரா நாங்க அடுத்தடுத்து நாங்க என்ன செய்யறோம், ஆஃபர் பண்ணி கொண்டிருக்கோம். ரைட். ஸோ இதுல வந்து பிள்ளைகள், so உங்களுக்கு தெரியும், nowadays there are a lot of institutions out there who provide diploma in English, spoken English, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கோர்சஸ் கரண்ட்லி வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிப்பிப்பாங்க, டிப்ளமா இன் இங்கிலீஷ் படிப்பிப்பாங்க, 3 months 6 months. ரைட். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் இவங்க போவாங்க, ஆனா லெக்சர் மட்டும்தான் கழிச்சு கொண்டிருப்பாங்க. ரைட். ஆனா பிள்ளைகள் பேசுற வீதம் குறைவா இருக்கும். நிறைய பேர் பல இடங்கள்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சம்டைம்ஸ் ஐ ஹாவ் ஜஸ்ட் விசிட்டட் மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவுட் தேர், பட் ஐ cannot ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ராப்பர்லி சார். நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் சார், நான் இங்கிலீஷ் எனக்கு வருது இல்லை சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபெடப் ஆகியிருப்பீங்க. ரைட்டா? ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ண எங்களோட ஈஷிஃப்ட் கேம்பஸால 7th பெட்ச் இன்டேக் பண்ணக்கூடிய இந்த கோர்ஸ். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு கேள்வி வரும், நிறைய இடங்கள் இருக்கிறதுனால என்ன சார் ஸ்பெஷாலிட்டி? ஸோ what is the special thing, the most popular thing, element here in eShift, right? eShiftல என்ன சார் பாப்புலர்? ஏன் நாங்க eShift சூஸ் பண்ணணும், eShift கேம்பஸ் சூஸ் பண்ணி நாங்க ஏன் டிப்ளமா இன் இங்கிலீஷ் படிக்கணும்? நிறைய இடங்கள் அங்க இங்கெல்லாம் இருக்குதானே, அதுல குறிப்பா நீங்க ஏன் ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் we have the qualified and experienced lecturers. எங்கிட்ட வந்து பிள்ளைகள் குவாலிஃபைடான, ரைட்டா, எக்ஸ்பீரியன்ஸ்டான லெக்சரர்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னு உங்களுக்கு அடுக்கிறதா சொல்லுவோமே, நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட். அது என்ன சார் எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட்ன்றா? அது என்ன புதுசா இருக்கு? ஒரு வித்தியாசமான முறையில ஸ்ரீலங்கால இதுவரைக்கும் யாருமே செஞ்சிராத ஒரு புதுவிதமான இங்கிலீஷ் டீச்சிங் முறை தான் நாங்க கையாளுறது. ரைட்டா? அடுத்த தேர்ட் பாயிண்ட் இஸ் ஃபிளெக்சிபிள் லேர்னிங். ஓகே. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேர்னிங் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். எல்லா விஷயத்தையும் நாங்க உங்களுக்கு ரிவீல் பண்ணும். ஹை ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேஷன். நாலாவது என்ன, சும்மா சூப்பர்பான சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரைட்.
ஸோ இந்த 4 விஷயத்தையும் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன், ரைட்டா? அதுல முதலாவது வந்து just meet the faculty members. This is me, AM Azim, CEO and founder of Egypt Campus, ரைட்டா? Egypt Campus உடைய director என்ற அடிப்படையில this is me, yeah? Okay. போட்டோல பார்க்கறது கொஞ்சம் யங்கா இருப்பேன், பட் I'm a dad of two, um, you know, two children, right? Okay. எனக்கு 2 பிள்ளைகளும் இருக்கு, மாதிரி பண்ணி. ஓகே, ஃபைன். சரி பிள்ளைகள், இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன சார், நல்ல குவாலிஃபைடான லெக்சரர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொன்னீங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நானும் ஒரு லெக்சரர் தான், நீங்க ஓகே. ஸோ பிஏ ஹான்ஸ் இன் டெசல், அதாவது இங்கிலீஷை டீச் பண்றதுக்குண்டே டிசைன் பண்ணப்பட்ட கோர்ஸ் தான் டெசல் என்று சொல்லுவோம். அதுல ஸ்பெஷல் முடிச்சிருக்கோம். அதே போல பல இடங்கள்ல, இதுக்கு முதல் பல இடங்கள்ல ட்ரெயின் பண்ணிருக்கோம் இங்கிலீஷ் அது இதுன்னு சொல்லி. ஒவ்வொன்றா சொல்றதுக்கு நேரம் இல்லை பிள்ளைகள், ரைட்? ஓகே. ஸோ அடுத்தது மீட் our faculty members, I mean the qualified lecturers. ஸோ முதலாவது எம்ஹெச்எம் ஹக்மல், ரைட்? ஓகே. இவர் வந்து தற்போது வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கால வந்து அசிஸ்டன்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்காரு, ரைட்? அதுல போட்டோலையும் இருக்காரு, பாருங்க, பார்க்கலும் பின்னுக்கு விண்வெளியெல்லாம் விளங்குது, ரைட்? ஓகே. ஸோ இவர் தான் எங்களோட சீனியர் லெக்சரர் அட் ஈஷிப்ட், ரைட்? அண்ட் ஆல்சோ கோ ஃபவுண்டர். கரண்ட்லி வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கால பார்த்துருப்பீங்க, இவரை அசிஸ்டன்ட் லெக்சரரா ஒர்க் பண்ணி கொண்டிருக்காரு. அடுத்து வந்து we have female lecturers as well, நிஷ்கா, மிஃப்ரா அண்ட் சஸ்னி. இவங்க எல்லாமே பிள்ளைகள் இங்கிலீஷை டீச் பண்றதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் ஒரு டிகிரியை முடிச்சாக்கள், ரைட்? மத்த டிகிரி இல்ல. மற்ற இடங்கள்ல எல்லாம் பொதுவா பிள்ளைகள் டிகிரி முடிச்சிருப்பாங்க வேற ஒரு கோர்ஸ்ல, ஆனா படிப்பிக்கிறது வேற ஒன்று, அப்படியா இருக்கும். ஆனா எங்கட அப்படி இல்லை. இங்கிலீஷ் மட்டுமே, இங்கிலீஷ் பேச தெரியாதாக்களுக்கு, இங்கிலீஷ் என்னென்றே தெரியாதாக்களுக்கு ஆக வேண்டி இங்கிலீஷ் எப்படி சும்மா அழகா அல்ல முறையில அது தேவையான முறையில் டீச் பண்ணணும் என்ற விஷயத்துல எல்லாரும் டிகிரி முடிச்சாக்கள், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த குவாலிஃபைட் லெக்சரர்ஸ் guys we have. ஏன் நான் இவ்வளவு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன்னு சொன்னேன், மற்ற இடங்கள் எல்லாம் ஒரு லெக்சரர் மாதிரி தான் இருப்பாங்க, ரைட்டா? ஸோ இவர் தான் லெக்சரர்னு சொல்லி காட்டிட்டு போயிருவாங்க. நாங்க ஏன் இவ்வளவு பேரை நான் காட்டியிருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு புறவு விளங்கும், ரைட்டா பிள்ளைல? ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது வந்து என்ன சார் டீச்சிங் மெத்தட்னு சொன்னீங்க, ரைட்? ஸோ யூ டோல்ட் us that you have the unique and effective teaching method, right? என்ன யூனிக்கான டீச்சிங் மெத்தட் என்ன, ரைட்? ஓகே பிள்ளைகள், அதுல முதலாவது வந்து அக்யூசிஷன் அண்ட் ஃபார்மேஷன், 2 பேட்டர்ன் நாங்க கொண்டு போவோம். அப்படின்னு சொன்னா, நீங்க ஸ்கூல்ல இது வரைக்கும் வந்து அந்த கிராமர் அது இதுன்னு சொல்லி அந்த என்ன சொல்ற எழுதி அப்படித்தான் படிச்சு கொண்டிருந்தீங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான முறைமை, டிஃப்ரெண்ட் அப்ரோச். உங்களை வந்து பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னா, ஒரு விஷயத்த நாங்க உங்களுக்கு சொல்லி தந்துட்டு, ரைட்? நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள், அந்த விஷயத்த ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண வைப்போம். ஒரு விஷயத்த சொல்லி தந்துட்டு அதை ப்ராக்டிக்கலா உங்களுக்கு பேச வைப்போம், வச்சு அதை அப்படியே உங்களுக்குள்ள உள்வாங்க வைப்போம், விளங்குதா? இப்ப சாதாரணமா உதாரணமா சிம்பிளா சொல்ல போனா பிள்ளைகள், ஒரு சின்ன பிள்ளைய எடுத்துக்குவோம், ரைட்டா? சின்ன பிள்ளைகிட்ட இங்க வாங்கன்னு நாங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா, அந்த புள்ள என்ன செய்யும்? இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்கன்னு சொல்லி 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 பழகி 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 அப்படித்தான் ஒரு லாங்குவேஜ் உள்வாங்கி எடுக்குது, இல்லையா? அதுக்கு நம்ம என்ன செய்யும்? கிராமர்னா என்ன படிச்சு கொடுத்து, அந்த டென்சஸ் அது இதுலாம் தமிழ்ல படிச்சு கொடுத்து நாங்க எடுக்கலையே, என்ன, ரைட்? அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து அப்படி உள்வாங்க வைக்கிறோம், அந்த சின்ன பிள்ளையில உள்வாங்க வச்சு அதை வச்சு நாங்க பேச வைக்கிறோம், ரைட்டா? அம்மான்னு சொன்னா அந்த புள்ள எத்தனை தடவை அம்மா 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 அம்மான்னு சொல்லி சொல்லி சொல்லியே அந்த வார்த்தை அப்படி உள்வாங்கி எடுத்துருது. இதே மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்டா பிள்ளைகள், ஒரு விஷயத்த சொல்லி தந்து அது அப்படி உங்களை உள்வாங்க வெப்பமோட மனசுக்குள்ள எப்படி உள்வாங்க வெப்பம், பேச வச்சு ப்ராக்டிகல்ஸ் தந்து உங்களையும் அப்படியோ உள்வாங்க வச்சிருவோம், ரைட்? ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தி செகண்ட் இஸ் ஃபார்மேஷன். அது என்ன சார் ஃபார்மேஷன்டா? புதுவிதமா இருக்கு, ரைட்? அது மட்டும் இல்ல பிள்ளைகள், உங்களைய உள்வாங்க வச்சது மாதிரியே நாங்க உங்களை உருவாக்க வைப்போம். ஒரு பேட்டர்னை சொல்லி தந்து அதே பேட்டர்ன்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா வேற வேற விஷயங்கள் என்ன செய்வீங்க, உருவாக்க பழகுவீங்க, ரைட்? நாங்க சொல்லி தந்துட்டு அப்படியே போயிட மாட்டோம் பிள்ளைகள். ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தந்து ஒரு பேட்டர்னை ஒரு பார்ட்டை சொல்லி தந்து அந்த பார்ட்ல இருக்கிற மாதிரியே வேற வேற விஷயங்களை உருவாக்கி உருவாக்கி பேசுங்கன்னு உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்து உங்களை உருவாக்க வைப்போம், ரைட்? So that's the teaching method of us, right? அடுத்து the second point, learning with ESL games. What do you mean by that, sir? அது என்னது? ESL games மூலமாக லேர்னிங் போட்டிருக்கீங்க, ரைட்? ஸோ இங்கிலீஷை டீச் பண்றதுக்காகவே
இங்கிலீஷை வந்து பிள்ளைகள் குயிக்கா பிக்கப் பண்ணி கொள்ளணும் என்றதுக்காக வேண்டியே டிசைன் பண்ணப்பட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான கேம்ஸ் இருக்கு. அந்த கேம்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதன் மூலமாக உங்களை நாங்க என்ன செய்வோம், கைட் பண்ணுவோம். அதன் மூலமாக உங்களைய இங்கிலீஷை உள்வாங்க வைப்போம். ரைட்? So that's the second option. The third is theory and 100% practical. தியரி இல்லாம நம்ம படிக்க இயலாது. ரைட்டா? அப்படி சில ஆட்கள் தியரி இல்லாம படிக்கலாம். எப்ப சொல்லுங்க அப்ப பிள்ளைகள், சின்ன வயசா நீங்க இருந்தீங்கடா, பிராக்டிக்கல் மட்டும். இப்ப நான் சொன்ன மாதிரி பபா மாதிரி சின்ன பிள்ளை யோசிச்சு பாருங்க, இந்த பிள்ளைக்கு தியரி எல்லாம் படிச்சு கொடுக்குறோமா? 2 வயசு புள்ள, 1 வயசு புள்ள, 3 வயசு பிள்ளைக்கெல்லாம் தியரி எங்கேயாவது நம்ம இங்கிலீஷ் படிச்சு கொடுத்துருக்கோமா? இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எந்த மொழியில சரி தியரி படிப்பிக்கிறோமா? இல்ல. ஜஸ்ட் பிராக்டிக்கலா பேச வச்சுதான் நாங்க என்ன செய்யறோம், கொண்டு போறோம். ஆனா நீங்க எல்லாம் இப்ப யாரு? அடல்ட்ஸ், பெரிய ஆட்கள் இல்லையா? ரைட்? இப்ப உங்களுக்கு வந்து பிராக்டிக்கல மட்டும் தரப்போனா அது சரியா பிழையா, இப்படி வருமா அப்படி வருமான்னு 1008 கேள்வி வரும். ஏன்னா ஒரு மனுஷன் அடல்ட் ஆகும் பொழுதும் இது சரி வருமா பிழை வருமா, இப்படியா வரும் அப்படியா வரும், நிறைய கொஸ்டின் நமக்கு வரும். அந்த கொஸ்டின் எல்லாம் வரக்கூடாது, டவுட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னா நாங்க தியரி கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும். அறவே பார்க்காம போனோம்னு சொன்னா பிழை பிழையா தான் இங்கிலீஷ் வரும். விளங்குதா பிள்ளை? ரைட். ஸோ அப்ப தியரிய சொல்லி தந்துட்டு அந்த தியரிய வச்சு நம்ம பிராக்டிக்கல் இங்கிலீஷ்ல எப்படி அப்ளை பண்ணி பேச போறோம்னு சொல்லி உங்களுக்கு நாங்க 100% ப்ராக்டிக்கல் தரப்போறோம். ரைட்? சோ எப்படின்னு சொல்லி, என்ன சார் 100% ப்ராக்டிக்கல்ன்றீங்க, அது எப்படி தரப்போறீங்கன்னு சொல்லி எல்லாம் ஒன் பை ஒன் பார்ப்போம். ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது 100% இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ். ஒவ்வொருத்தரையும் செஷன்ல வரக்கூடிய, செஷனுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நாங்க தனித்தனியாக கவனிச்சு பேச வைக்க போறோம். தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட்? அது என்ன சார், எப்படி சார் தனித்தனியா ஃபோக்கஸ் பண்ண போறீங்க? இப்ப நாங்க ஒரு 150 பேர் செஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம், உங்களோட கோர்ஸுக்கு வந்திருக்கோம்டா, இந்த 150 பேரும் எப்படி சார் நீங்க கவனிப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரலாம் இல்லையா? ரைட், நோ ப்ராப்ளம். தட்ஸ் த ஃபேர் क्वेश्चन. ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு எவ்ரிதிங். ரைட்? எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் தருவேன். ஓகே, ரைட். இப்ப எல்லா செஷனுடைய ஐ மீன் இந்த பிரசன்டேஷன், இந்த இன்ட்ரோ செஷனுடைய விஷயம் எல்லாத்தையும் சொல்லி தந்ததன் பின்னால பிள்ளைகள் உங்களுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கு. நீங்க கேள்வி கேட்கலாம், நாங்க பதில் தருவோம். நோ ப்ராப்ளம். ரைட்? சோ என்ன சார், இப்ப நம்ம பிராக்டிஸுக்கு வருவோம். இப்ப மெயின் கேள்வி அப்படித்தானே, சில விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு விஷயத்த படிச்சு தந்து அதை உங்களுக்கு நாங்க பேச வச்சு பிராக்டிஸ் தருவோம். எப்படி தர போறீங்க சார்? உங்களோட 100% ப்ராக்டிக்கல் எப்படி இருக்க போதோ, இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் எப்படி இருக்க போதோ, தனித்தனி எப்படி நீங்க கவனிக்க போறீங்க எங்களையே, இதெல்லாம் சாத்தியமா சார் ஆன்லைன்ல? இதெல்லாம் சாத்தியமா? ரைட், சாத்தியம் பிள்ளைகள். நாங்க சாத்தியமாக்கி 100% பிள்ளைகளை நாங்க பேச வச்சிருக்கோம். அப்படி பேச வச்சு எவிடன்ஸ் நாங்க உங்களுக்கு தந்திருக்கோம். நீங்க பாத்துருக்கீங்க. ரைட்? நாங்க யூடியூப் லிங்க் எல்லாம் போட்டோம். இது இல்லாம எத்தனையோ வீடியோஸ் எங்க யூடியூப்ல இருக்கு. எங்க பிள்ளைகள் பேசுற பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்து கொள்ளலாம். நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, வாங்க நாங்க உங்களை கைட் பண்றோம், இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு. ப்ரூஃப காட்டுங்கன்னா ப்ரூஃப் காட்ட மாட்டாங்க. இல்லாட்டி ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் பேசுனதை மட்டும் வச்சு உருட்டிட்டு இருப்பாங்க வருஷம் முழுக்க. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் பேசின வீடியோ, இல்லாட்டி ஒரு சின்ன பிள்ளைக்கு ஏதாவது கொடுத்து பாடமாக்க வச்சு போட்டு அந்த பிள்ளைய பேச வச்சு வீடியோ எடுத்து போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆன் த ஸ்பாட்ல இதான் நாங்க பேசின, நாங்க ட்ரெயின் பண்ண பிள்ளைய பாருங்கன்னு. நாங்க அப்படி இல்லை, பிள்ளை லைவாக, பிள்ளைகள் எங்களோட லைவாக எப்படி அழகா இங்கிலீஷ் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ வீடியோஸ் நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். எத்தனையோ வீடியோஸ் நீங்க இப்ப செக் பண்ணி பாருங்க. ரைட்? ஒன்றில்ல ரெண்டு இல்ல, பிள்ளைகளை பேச வச்சு எடுத்ததும் இல்ல, செட்டப் பண்ணி எடுத்ததும் இல்ல, ஒன்றும் இல்ல. ஜஸ்ட் லைவ் கிளாஸஸ்ல, ஜூம் கிளாஸஸ்ல எவ்வளவு பக்காவா இங்கிலீஷ் பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க பார்த்து கொள்ளலாம். ரைட்டா? ஓகே, அதனாலதான் அந்த ப்ரூஃபை நாங்க எவிடன்ஸ் பிள்ளைகளே காட்டுறோம். எங்களோட டீச்சிங் எஃபெக்டிவ் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வேண்டி. ரைட்? சோ அடுத்தது வந்து எப்படி ப்ராக்டிக்கல்னு பார்ப்போம். நாங்க எப்படி பிராக்டிஸ் தரப்போறோம். இந்த மாதிரி பிராக்டிஸ் வேற எங்கேயாவது கண்டிருக்கீங்களான்னு நீங்க சொல்லுங்க. வேற இந்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்கான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. முதலாவது பிள்ளைகள், காமன் பிராக்டிஸ். காமன் பிராக்டிஸ்னா என்ன? இப்ப நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 70 பேர் 80 பேர் அல்லது 100 பேர் ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தந்துட்டு எல்லாரையும் அதை பேச வைப்போம். எல்லாரும் பேசுங்க, கூட்டத்தோட கோவிந்தா மாதிரி பேசுங்க. ஒரு விஷயத்த சொல்லி தந்தோம் அப்படின்னு சொன்னா, உதாரணமா கடைக்கு போய் பிஸ்கெட் வாங்குங்க அப்படின்னு சொல்றத எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். முதல்ல பிள்ளைகள் அதை எப்படி சொல்லணும், இதுல எப்படி உருவாக்குறேன்னு சொல்லி படிச்சு தந்துருவோம். படிச்சு தந்ததுக்கு பிறகு நாங்க ஒன்று ரெண்டு கேள்வி கேட்கும் பொழுதோ எல்லாரும் பேசுவீங்க. சொல்லி எல்லாரும், ஏன் சார் இப்படி எல்லாரையும் பேச வைக்கிறீங்க ஒரே டைம்ல, எல்லாம் சத்தமா இருக்குமே இறைச்சலா இருக்குமே யோசிப்பீங்க. தட்ஸ் த மெயின் பாயிண்ட் எவ்ரிபடி. முக்கியமான விஷயம் அங்கதான் இருக்கு. ஏன்னு சொன்னா,
இதுல நிறைய பேர் கூச்ச சுபாவமுடையாக்கள் இருக்கீங்க, வெட்கப்பட்டவங்க இருக்கீங்க. என்னன்றா நான் பேசுற பயமா இருக்கே, நடுங்குது, ஐயையோ கை கால்லாம் உதறுதேன்றாக்கள் இங்க இருப்பீங்க. ரைட்? சோ இங்கிலீஷ் என்றாலே ஐயோ தலையெல்லாம் சுத்துது சார், மயக்கம் வருது சார், வாந்தி வருது சார், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் என்ன செய்வீங்க? 100% இருப்பீங்க. ரைட்? சோ இப்படி காமனா வந்து பிராக்டிஸ் கொடுக்கும் பொழுது, எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்வீங்க? எல்லாரும் பேச பார்ப்பீங்க. இல்லையா? எல்லாரும் எல்லாரும் சரியோ தவறோ எல்லாரும் பேசுவீங்க. அப்படி எல்லாரும் பேசும் பொழுதோ இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, சரியோ பிழை பார்க்கறதில்ல இப்ப. என்ன நடக்குதுன்னு சொன்னாப்புல உங்களோட கூச்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுபடும். இல்லையா? ரைட்? எல்லாரும் பேசக்குள்ள இத பேசாம இருக்கல புள்ளைகள் கட்டாயம். என்ன? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட தயக்கம், உங்களோட வெட்கம், இங்கிலீஷ் பேசுற விஷயத்துல, ஐயோ கூச்சமா இருக்கே, நடுங்குதே, கை கால்லாம் உதறுதேன்ற அந்த அந்த தயக்கம் இருக்கு தானே, எல்லாரோடையும் சேர்ந்து பேசும்பொழுது உங்களுக்கு அந்த அந்த தயக்கம் வந்து இல்லாம போகும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எவ்ரிபடி. அது இல்லாம போன பொருள் நீங்க என்ன யோசிப்பீங்க? எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வருது. நான் பேச ஆரம்பிக்கிறேன். எனக்கு பேச இயலும்ன்ற ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடன்ஸ் கட்டாயம் அதுல உங்களுக்கு வருது. சரி பிழை 2வது. விளங்கிச்சா? முதல்ல அந்த தைரியம் வந்துருமே, என்னாலயும் இங்கிலீஷ் பேச இயலும். நானும் இங்கிலீஷ் பேசுவேன். எவன் பிழை பிடிக்க போற? ஒருத்தனும் பிடிக்கல. நான் பேசுவேன், பேசியே ஆகுவேன்ற ஒரு 100% கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகும் பிள்ளைகள். ரைட்டா? அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம்டா, இப்படி கொமனா குடுத்ததுக்கு போறோம். அப்ப இதுல எப்படி சார் சரி பிழை கண்டுபிடிப்பீங்க நீங்க? இல்லையா? யோசனை வரும் தானே. சில ஆட்கள் சரியா சொல்லுவாங்க இப்படி கூட்டத்தோட கத்தக்குள்ள, சில ஆட்கள் பிழையா சொல்லுவாங்க. இதுல எப்படி சரி பிழை பார்த்து எங்களுக்கு கரெக்ட் பண்ணி நீங்க எப்படி இதெல்லாம் தருவீங்க? இது சரி பிழைன்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க? ரைட் ரைட் வெயிட் வெயிட் வெயிட். உங்களோட கேள்விகள் எனக்கு விளங்குது. ரைட்? உள்ளுணர்வால் அப்படியே பிரதிபலிக்குது உங்களோட கேள்விகள். ரைட்? ஓகே ஃபைன். சோ உங்களோட கேள்வி நியாயம் தான் புள்ளை. ரைட்? இப்ப இந்த பிழைகள் எல்லாம் நாங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எப்படி கண்டுபிடிப்போம்டா, அதுக்கு பிறகுதான் நாங்க தர போறோம் இண்டிவிஜுவல் பிராக்டிஸ். இப்ப கொமனா பிராக்டிஸ் முடிஞ்சுதா? இதனுடைய நோக்கம் என்ன? உங்களோட வெட்கம் இதெல்லாம் இல்லாம போய் சும்மா ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும். என்னாலையும் பேசலண்டா இங்கிலீஷ், நானும் பேசி காட்டுறேன் ஒரு தைரியசாலியா வர போறீங்க. அடுத்ததுதான் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ரீதியான பிராக்டிஸ். அது எப்படி சார்? நாங்க ஒரு 100 பேர் இருக்கோம், அல்லது 120 பேர் செஷன்ல ஜாயின் பண்ணிருக்கிறோம். இந்த 120 பேருக்கும் எப்படி தனித்தனியா கலைக்க வைக்க போறீங்க? ரைட், இப்பதான் விஷயம் வருது. நான் நேரத்தோட காட்டின நீங்க லெக்சரர்ஸ் மாதிரி இருக்காங்களே பிள்ளைகள், 4 பேர் 5 பேர். ரைட். அவ்வளவு பேரும் என்ன செய்வோம்னு சொன்னா, நாங்க ஒரு செஷனுக்கு ஜாயின் பண்ணுவோம். ஒவ்வொரு செஷனுக்கும் நாங்க 4-5 பேரும் வருவோம். மத்த இடங்கள்ல எப்படி படிப்பிப்பாங்க? ஒரு ஆள் தான் படிப்பிக்கிற. ஏன்? இல்லையா மாமா? எப்படியுமே ஒரு இங்கிலீஷ் கிளாஸ்னா ஒருத்தர் தான் படிப்பிப்பாங்க. ஆனா எங்கட அப்படி இல்ல பிள்ளைகள். உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கணும் என்றதுக்காக வேண்டியே நாங்க அந்த ஒவ்வொரு செஷன்லயும் 4-5 பேர் ஜாயின் ஆகுவோம். எப்படி? 4-5 பேரும் அந்த கிளாஸுக்கு வருவோம். வந்து ரைட் அப்படி கொமனா பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி கொமனா எல்லாரும் பேசுனதுக்கு ஒரு தைரியம் வந்ததுக்கு பிறகு ஒரு குரூப் அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அதை பார்த்து நாங்க ரூமாக டிவைட் பண்ணுவோம். ஒவ்வொரு ரூம்லயும் 15 பிள்ளைகள் 20 பிள்ளைகள் ரூமாக டிவைட் பண்ணி அந்த ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு லெக்சரர் மாற போடுவோம். எப்படி? ஒவ்வொரு ரூமா கொமனா பிராக்டிஸ் பண்ணி உங்களோட வெட்கம் எல்லாம் இல்லாம போய் எனக்கு இங்கிலீஷ் பேச இயலும்னு சொல்லி தைரியம் ஒன்று வந்ததுக்கு பின்னால இன்னும் பிராக்டிஸ் உங்களுக்கு தேவை இல்லையா? அப்ப ரூமாக டிவைட் பண்ணி அந்த ரூம்ல 20 பேர் 15 பிள்ளைகளை போட்டு ஒரு லெக்சர், இன்னொரு ரூம்ல 15-20 பிள்ளைகளை போட்டு அடுத்த லெக்சர், இப்படின்னு ஒவ்வொரு லெக்சரரும் ஒவ்வொரு ரூம்ல போவாங்க. போயிட்டு இப்ப ஒவ்வொரு புள்ளைக்கும் தனித்தனியே என்ன செய்ய போறாங்க? பேச வைக்க போறாங்க. எப்படி? தனித்தனியே. கவனிச்சுக்கோங்க. எங்கேயாவது இப்படி நடக்குதா பிள்ளைகள்? நீங்க ஆனஸ்டா சொல்லுங்க. ஸ்ரீலங்கால இருக்கிறார்கள் எங்கேயாவது have you seen anywhere like to have a practice like this? இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் ஒன்று கிடைக்கிறது எங்கேயாவது இருக்கா ஸ்ரீலங்கால? சொல்லுங்க. No, it's highly impossible guys. Even in universities you cannot find. யூனிவர்சிட்டியில கூட இந்த மாதிரி ஒரு பிராக்டிகல்ஸ் எல்லாம் இல்ல. அது அங்க சும்மா புக்கை வாச்சிட்டு போயிருவாங்க. ரைட். இப்ப என்ன சொல்ல வாரேன்டா, அந்த ரூம்ல வந்து அந்த லெக்சரர்மா என்ன செய்வாங்க? ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் பண்ணி அம்மாடி நீங்க சொல்லுங்க, ரைட் நீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி 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 பேச வைப்பாங்க. இப்ப நீங்க பிரச்சனை பிழை விட்டா திருத்தி தருவாங்க, இப்படிதான் சொல்லி தருவாங்க. ரைட். அப்ப இதன் மூலமா உங்களுக்கு என்ன நடக்கும்? இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் இல்ல? ரைட். சோ அடுத்தது வந்து நல்லா கவனிச்சுக்கோ. இப்படி அதுல இருக்கிற எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்களோ அவ்வளவு பேருக்கும் தனிப்பட்ட ரீதியாக பிராக்டிஸ் ஒன்று தரப்படும். தனிப்பட்ட ரீதியாக கவனிச்சுக்கோங்க. அது எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் பரவாயில்லை. ரைட்டா? சோ இதுதான் எங்களோட இண்டிவிஜுவல் பிராக்டிஸ். இப்போ ஒவ்வொருத்தரையும் நாங்க கவனத்துல எடுப்போமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ரைட்.
அடுத்த தேர்ட், மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா செல்ஃப் பிராக்டிஸ் வித் ஃபீட்பேக். மூணாவது என்ன சார்? அதோட அனுப்பிட மாட்டோம் பிள்ளைகள், என்ன செய்ய மாட்டோம், சரி போயிட்டு வாங்க போயிட்டு படுங்கன்னு சொல்லி அப்படி அனுப்புறல்ல. அடுத்துதான் முக்கியமான விஷயம் என்ன, அன்றைக்கு படிச்சத எல்லாரும் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி பிராக்டிஸ் பண்ணி பார்த்து என்ன செய்யணும்டா, எங்கட லெக்சரர் மாதிரில ஒரு ஆளுக்கு நாங்க நம்பர் தருவோம், அவர நம்பருக்கு நீங்க என்ன செய்யணும்டா, நீங்களாகவே இப்ப பிராக்டிஸ் பண்ணத பேசி ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று அனுப்பணும். எப்படி விளங்கிச்சா? எப்படி பிராக்டிஸ் பாருங்க, இந்த மாதிரி பிராக்டிஸ் எங்கேயா நடக்குதா சொல்லுங்க. எப்படி அன்றைக்கு படிச்சதை ஒரு 2 days டைம் எடுத்து அதுக்குள்ள நீங்க செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியோ ஒரு வாய்ஸ் நோட்டாக ரெக்கார்ட் பண்ணி சாருக்கு அனுப்பணும். சார் என்ன செய்வாங்க, உங்களோட இங்கிலீஷை பார்த்து ரைட் ஓகே இது சரி இப்ப இப்படி பேசுறீங்க, அப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, இன்னும் கொஞ்சம் இப்படி நடத்தணும், இப்படி இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியான ஒரு கவனம் ஒன்று செலுத்தப்படும். விளங்கிச்சா? அப்ப செல்ஃபாவும் பிராக்டிஸ் பண்றீங்க, அதுக்கான ஃபீட்பேக்கும் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க போல, இந்த மாதிரியான பிராக்டிஸ் எங்க இருக்கு சொல்லுங்க? நோ, நெவர். அஜிம் சார், யா யா எஸ் பிள்ளையால் இப்போ என்னண்டா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால் பாருங்க, 6 மந்த்துக்கு நீங்கள் எங்களோட இன்ஷால்லா ட்ராவல் பண்ண போறீங்க, சரியா? 6 மந்த். அப்போ ஒரு மனுஷன் லாங்குவேஜை கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் அல்லது ஒரு ஒரு 1 மந்த் குறைஞ்சது கண்டினியூஸாக பேசினான்டா தொடர்ந்து பாருங்க. இப்போ இந்த ட்ரெக்கில் இருக்க போகல, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காமன் ப்ராக்டிஸ், இண்டிவிஜுவலாக உங்களை ஒவ்வொரு ஆளும் அவடத்து பேச வச்சு அவடத்துக்கிட்ட ஃபீட்பேக், தென் வீட்டை போயிட்டு 2-3 நாள் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸோட இருக்க போறீங்க. அப்போ அந்த கண்டினியூட்டியை பாருங்க. அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்றீங்க, பேசிக்கொண்டே இருக்கீங்க, இங்கிலீஷ் மண்டையில் ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்க பாப்போம். தென் நெக்ஸ்ட் வீக் மாறீங்க, அதே லாங்குவேஜ் நாலேஜோட, ரைட்? இப்படி ஒரு மாதம் போகல காலம் நீங்கள் யோசிச்சு இங்கிலீஷோட மைண்ட் ஓட போகுது உங்களோட, சரியா பிள்ளையா? அப்போ உங்களோட லாங்குவேஜ் எந்த அளவு தூரம் இம்ப்ரூவ் ஆகும்னு பாருங்க, சரியா? நீங்கள் நினைக்கிறத விட குயிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அது உங்களுக்கு 1 வீக்ல உங்களுக்கு விளங்கும் அது ரிசல்ட்ஸ். அது 100% ஷுவர் இன்ஷால்லா, ரைட்? 100% நீங்கள் நம்பலாம். அதோடு சேர்த்து இந்த ப்ரொசீஜருக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் நாங்கன்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு நிறுவனத்திலிருந்து. ஏனென்னா இதுவரைக்கும் நானும் தான் அசீம் சேரும் தான் இவ்வளவு இடங்களில் படிப்பிக்கிறோம். ஆன்லைனில் நாங்களும் டீச் பண்ணுறோம், வேறு வேறு கேம்பஸ்களுக்கு எத்தனை இடங்களுக்கு போயிருக்கிறோம் விசிட்டிங்காக. ஆனால் நாங்கள் எல்லா இடத்தையும் போயிட்டு நாங்கள் ஒரு யூனிக் எப்படி செய்யலாம். யூனிக் மீன்ஸ் நாங்கள் இங்கே நாடுற விஷயம் என்னென்னா அவுட்புட். எங்களுக்கு பிள்ளைகள் பேசுறதன் மெயின் விடுதுட்டு, நாங்கள் நட்டமாகிறோம்ன்றது மெயின் இல்லை. ஏன் ஒரே டைம்ல 5 பேர் எடுத்த பிள்ளையால் இப்போ நாங்கள் எடுக்கிற பிள்ளைகள் அவ்வளோ பேரும் யூனிவர்சிட்டியில கரண்ட்லி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், லெக்சர்ஸாக, டெம்பரரி இன்ஸ்ட்ரக்டர்ஸாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை எடுத்து ஒரு செஷன் நடத்துறதுக்கு ஒரு பிள்ளைக்கு மினிமம் 2000 பேமெண்ட் நாங்கள் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க. 6 மந்த்துக்கு நாங்கள் இவங்களோட அப்படியோ கூட்டிக்கு வர போறோம் உங்களுக்கு கூட. ஸோ எந்த அளவு தூரம் ரிஸ்க் எடுத்து செய்கிற மீன், ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற மீன் எங்களுக்கு அந்த அளவு தூரம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு லாபம் வராது. பட் ரிஸ்க் வை, ஏன் பிகாஸ் நாங்களும் உங்களை மாதிரி மாணவர்களாக இருந்து இங்கிலீஷ் பேச இயலாம அடிபட்டு உதப்பட்டு வந்தாக்கள். ஸோ ஒரு அவுட்புட்டை எப்படி எடுக்கணும்ன்ற நாலேஜ் இருக்குது. அப்போ அதை அப்ளை பண்ணி பார்த்தோம், 100% சக்ஸஸ்ஃபுல் எங்களுக்கு. ஸோ அந்த அவுட்புட்டை எங்களுக்கு நம்பி வர மாணவர்களுக்கு கொடுக்கணும்ன்றது எங்களோட மெயின் ஐடியா, சரியா பிள்ளையா? அப்போ இதில் எந்த அளவு தூரம் நாங்கள் ரிஸ்க் எடுத்து எங்களோட மாணவர்களை பேச வைக்கிறதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறோம்ன்றதை பாருங்க, ரைட்? ஸோ நீங்கள் யோசிக்கலாம், சரியா? This is a very brief introduction. Azim, so you can continue. Yes. Yeah. All right. So, guys, as I told you, you can never see this kind of teaching approach, this kind of teaching methodology anywhere in Sri Lanka. ஸ்ரீலங்கால பிள்ளைகள் நீங்க எங்கேயும் பார்க்க இயலாது இந்த மாதிரியான ஒரு டீச்சிங் அப்ரோச், இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல். யோசிச்சு பாருங்க, ஸ்போக்கன் கிளாஸ் எத்தனை போயிருப்பீங்க, ஸ்கூல்ல எத்தனை முறை படிச்சிருப்பீங்க, என்றைக்காவது இங்கிலீஷ் பேச வருதா அவங்களுக்கு? என்ன பேச பழக்கி இருக்காங்க சார், என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு எந்த வாயாலையும் இங்கிலீஷ் வரணும்னு யாராவது எனக்கு சந்தர்ப்பம் தந்து பேசுமா, நீ இங்கிலீஷ் பேசு நான் உன்னை சரி பண்றேன்னு யாராவது? நோ. Come on guys, just be a little bit practical, okay? கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, ஓகே? என்று சொன்ன நாங்க ஏன் திருப்பி திருப்பி அழுத்தி சொல்றோம்டா, இவ்வளவு லெக்சரர்ஸ் மாற போட்டு உங்களை நாங்க பெர்ஃபார்ம் ஸ்போக்கன் பண்ண வைக்கணும். சும்மா ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லி போட்டு கிராமர் 1 2 3 போர் இதெல்லாம் இல்ல பிள்ளைகள், இது இல்ல எங்கட டீச்சிங், ரைட்? அதுக்காகத்தான் நாங்க உங்களைய இந்த ஃபர்ஸ்ட் டே செஷனுக்கு முன்னால எங்களோட முந்தி டிராவல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக்கிங்கை நாங்க அனுப்பியிருக்கோம். ஒரு சில ஆக்கள் தான் அனுப்பினோம், ஒரு சில ஆக்கள். இன்னும் எத்தனையோ பேர் எங்க யூடியூப்ல இருக்கு, இன்னும் எத்தனையோ பேர் அப்லோட் பண்ணாம இருக்கு.
come on guys, okay? So we reach what we want, okay? எங்களுக்கு தேவையானதை நாங்க அடைஞ்சு கொண்டு போறோம். எங்களுக்கு தேவை மெயினா உங்க ஒவ்வொருத்தருடைய இங்கிலீஷ் பெர்ஃபார்மன்ஸ். உங்களே அழகா சும்மா ஸ்டைலா ஆக அடிப்படையே எனக்கு பேச தெரியான்றாக்கள் ஓரளவு பேச வருவீங்க. ஓரளவு எனக்கு பேச தெரியும்னு சொல்றாக்கள் கொஞ்சம் ஸ்டைலா பேச வருவீங்க. ஏன்னா டெஃபினெட்லி நாங்க இப்ப கரண்டா ரன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பெஜ்ல அவ்வளவு பிள்ளைகள் ஃபீட்பேக் தராங்க. சார் எனக்கு இப்ப நார்மலா இங்கிலீஷ் பேச வருது இல்லைன்றாங்க சில பேர். விளங்குதா பிள்ளைகள்? எனக்கு சார் நார்மலா வருது இல்லை, இப்ப கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டைலா தான் வருது. யா man, come on, what's up everybody? Hey, this is great man. இந்த மாதிரி தான் சார் வருதுன்ற மாதிரி எல்லாம் ஸ்டைலா கொண்டு வராங்க. ஓரளவுக்கு பேச தெரிஞ்சாக்க. விளங்குதா பிள்ளைகள்? சோ கட்டாயம் எல்லா விஷயமும் உங்களுக்கு அடிப்படையில இருந்து உங்களை பேச வைக்கிற அளவுக்கு நாங்க ட்ரெயின் பண்ண போறோம். ரைட். சோ without wasting our time, let's move on. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்ததுக்கு போவோம். சரி, என்னென்ன சார் தருவீங்க? ஒவ்வொரு செஷன் முடிவுலையும் பிள்ளைகள் உங்களுக்கு செஷன்ஸ் ரெக்கார்டிங் நாங்க தந்துருவோம். ரைட். ஒரு அன்றைக்கு அல்லது அடுத்த நாளுக்குள்ள தருவோம், அல்லது ஒரு 2 டேஸுக்குள்ள அன்றைய செஷன் ரெக்கார்டிங் உங்களுக்கு வரும். ரைட். ஒரு சில தினங்கள்ல சம்டைம்ஸ் முன்ன பின் ஆகலாம், பட் மேக்சிமம் மோஸ்ட்லி வந்து நாங்க 2 நாளைக்குள்ள அந்த செஷனுடைய ரெக்கார்டிங்கை நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ சம்டைம்ஸ் அந்த கிளாஸுக்கு வரல அப்படின்டா சில பிள்ளைகள் வந்து நீங்க ரெக்கார்டிங் பார்த்து கொள்ளலாம். அடுத்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் தேவையான செஷன்ஸுக்கு கட்டாயம் நாங்க ஒரு பிடிஎஃப் சமரி ஒன்று அனுப்புவோம் உங்களுக்கு. சமரி ஒரு பிடிஎஃப் அன்றைக்கு படிச்ச விஷயத்த ஒரு சமரி மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி நாங்க அனுப்புவோம். அடுத்து வந்து ஆடியோ சமரி. இப்ப உங்களுக்கு தேவைண்டா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ஆடியோ நீ படிச்ச விஷயத்த ஒரு வாய்ஸ் நோட்டாக சமரி ஒன்று போடுங்கன்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி நாங்கன்னு சொன்ன நாங்க என்ன செய்யலாம், ஆடியோ சமரி ஒன்று நாங்க குரூப்ல போடுவோம். விளங்குதா? அன்றைக்கு படிச்சதை ஒரு சுருக்கமான ஒரு சமரியாக குரூப்ல நாங்க அப்லோட் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்படி உங்களுக்கு எல்லா செஷன்லையும் கிடைக்கும். அடுத்தது வந்து வேற என்ன தரப்போறோம்னு சொன்னா பிள்ளைகள் கட்டாயம் phrases and expressions. phrases-னு சொன்னா சில முக்கியமான vocab சொற்கள், என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்க சில விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள், அதை நம்ம கிராமட்டிக்கலா படிக்க இயலாது. கிராமட்டிக்கலா படிக்கல. உதாரணத்துக்கு சொல்ல போனா பிள்ளைகள் என்ன சொல்றேன் உங்களுக்கு? ரைட். அண்டர் த வெதர். அண்டர் த வெதர் இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப இதை வந்து சாதாரண ஒரு மனிதன் இதை பார்த்தா என்ன சொல்லுவான்னு கேட்டா, அண்டர்ண்டா கீழே, த வெதர்ண்டா காலநிலை. வெதர்ண்டா காலநிலை இல்லையா? ரைட். ஓகே, இதுக்கு வேற ஏதாவது கருத்து வச்சுக்கிறார்கள் பாப்போம், தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. நல்லா படிச்சாக்கள் இல்ல பாப்போம். அன்மியூட் பண்ணிட்டேன் உங்களே. யாராவது சொல்லுங்க. அண்டர் த வெதர்ண்டா என்ன மீனிங்? அண்டர் த வெதர்ண்டா என்ன மீனிங்? யாருக்காவது தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். ஓகே. ஆனா சாதாரணமா பார்க்கும்போது எப்படி இருக்கு பிள்ளைகள்? அண்டர் த வெதர், அண்டர்ண்டா கீழே, வெதர்ண்டா காலநிலை. காலநிலை கீழேன்னு அர்த்தமா? இல்ல. அவங்க வெள்ளக்காராக்கள் எப்படி தெரியுமா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க? அண்டர் த வெதர் என்று சொன்னா சுகம் இல்லைன்னு சொல்றது. எனக்கு கொஞ்சம் சுகம் இல்ல மச்சான், எனக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படின்னு சொல்லி, ஏய் come on man, I'm just under the weather, I am under the weather, I'm just kind of under the weather. இப்படித்தான் பேசுவானு. I am sick எல்லாம் சொல்ல மாட்டாங்க. சிக் எல்லாம் பழைய கால தாக்கள் யூஸ் பண்றது. I am sick இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்க. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கிராமர்ல படிக்க இயலாது. இதெல்லாம் அவங்க வெள்ளைக்காரன் யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், இது ஏன் அப்படி, இப்படி ஏன் வந்துச்சு, அப்படி ஏன் வரக்கூடாது, இந்த பஸ்ஸுக்கு புஷ்ஷுண்டியே வராதுன்னு கேட்ட மாதிரி இருக்கும். விளங்கிச்சா? அப்படிலாம் இல்லை. அவங்க எப்படி யூஸ் பண்றாங்களோ அதை நம்ம அப்படியோ அமல்படுத்துறோம், அவ்வளவுதான். கேள்வி கேட்க கூடாது. அண்டர் த வெதர் இது எப்படி சார் வந்துச்சு, எப்படி அப்படின்லாம் கேள்வி கேட்காம, இப்படித்தான் நான் யூஸ் பண்றேன் வெள்ளைக்காரன், ரைட் அப்படியோ தான் நான் அப்படி யூஸ் பண்றேன், அவ்வளவுதான். அப்ப சில விஷயங்கள்ல வெள்ளைக்காரங்க என்ன செய்வாங்கண்டா இப்படி இந்த மாதிரி வார்த்தையில யூஸ், அதை நம்ம அப்படியோ உங்களுக்கு நாங்க தருவோம். அதை நீங்களும் என்ன செய்வீங்க, யூஸ் பண்ணி பழகுவீங்க. விளங்கிச்சா பிள்ளைகள்? ரைட். அடுத்து நாங்க முக்கியமா ஆக்டிவ் பிராக்டிஸ் ஸ்ட்ராட்டஜி, எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி தருவோம். நிறைய பிள்ளைகளுக்கு சார் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி பேசுறது, எங்க முடிக்கிறது, எங்கால பக்கம் கொண்டு போறதுன்னு ஒன்றுமே தெரியாது நிறைய பிள்ளைகளுக்கு. சரி எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனா எப்படி பண்றேன்னு தெரியாது. எப்படி நீங்க இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நீங்க கொண்டு போகணும் உங்களோட பிராக்டிஸ. இப்படித்தான் இங்கிலீஷ் வந்துதான் நீங்க ஹை லெவலுக்கு. ஆரம்பத்திலேயே ஹை லெவல யோசிச்சா சைக்கிளே ஓட்ட தெரியாதான், பிளைட் ஓட்டணுமா? எப்படி சாத்தியமா அது? தவள தெரியாத பிள்ளைகளுக்கு, தவழ்றதுக்கே தெரியாத பேபி ரைட், பபாக்கு வந்து அவங்க ட்ரெயின் ஓட்டணுமாம், சாத்தியமா பிள்ளைகள்? இல்ல.
முதல்ல தவளணும், நடக்கணும், ஓடணும், புஷ் பைசிக்கிள் ஓட்டணும், பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும், அப்படிதான் வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர், ரைட்? ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஸ்டெப்பா நீங்க இங்கிலீஷ லெவல் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்க தருவோம். இப்பயே சொல்லிட மாட்டோம், ரைட்? ஓகே, ஃபைன். ஸோ எப்படி நிறைய பிள்ளைங்க இந்த கொஸ்டின் இருக்கு. எங்க சார் மண்டே எல்லாம் சொரியுது எனக்கு, என்னன்னு சார் ஆரம்பிக்கிற, என்னன்னு சார் பேசுற, ஒன்னும் வருது இல்லையே சார். கம் ஆன் guys, no need to be worried about anything guys. எதை பத்தியும் யோசிக்க தேவையில்லை, ஒரி பண்ணிக்க தேவையில்லை. டெஃபினெட்லி நாங்க உங்களுக்கு இருக்கோம் சப்போர்ட் பண்ணதுக்கு, ரைட்? சரி, அடுத்து வந்து சொன்ன மாதிரி ஃபிளெக்சிபிள் லேர்னிங் என்ன சார்? what do you mean by flexible learning? நீங்க வந்து கட்டாயம் எல்லாரும் லைவ் செஷனுக்கு அட்டென்ட் பண்ணி தான் படிக்கணும், கட்டாயம். முதல் விஷயம், ரைட்டா? சம்டைம் உங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ண இயலாது, கஷ்டம், மேபி சார் எனக்கு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, இன்றைக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, அல்லது வந்து நான் அங்க போய்த்தேன் இங்க போய்த்தேன் அப்படின்றாக்களுக்கு நாங்க ரெக்கார்டிங் கொடுப்போம். சொன்ன மாதிரி அந்த செஷனுக்கு வர கிடைக்கலன்னா ரெக்கார்டிங்கை பார்த்தும் நீங்க என்ன செய்யலாம், படிச்சு கொள்ளலாம். பட் யாரெல்லாம் வந்து படிச்சு பிராக்டிஸ் பண்ணி எங்களோட டிராவல் பண்றீங்களோ, இட்ஸ் கோயிங் டு பி a great thing guys. உண்மைக்கும் ரொம்ப ரொம்ப கிரேட்டா இருக்கும் உங்களோட இங்கிலீஷுக்கு, ரைட்டா? சரி, அடுத்தது வந்து கிளாஸ் சிஸ்டம் என்ன? ஓகே, கிளாஸ் சிஸ்டம் வீக்லி 3 classes நடக்கும் பிள்ளைகள். அதுல இங்கிலீஷ் வந்து 2 classes நடக்கும், சரியா? இங்கிலீஷ் வந்து எப்படி 2 classes நடக்கும். இதுல மண்டேன்னு இருக்கு, மண்டேல பிள்ளைங்க டியூஸ்டே அண்ட் வெனிஸ்டேயா, ரைட்? டியூஸ்டேயும் வெனிஸ்டேயும் நடக்கும், சரியா? ஓகே, இந்த 2 நாள் தான் உங்களுக்கு கிளாஸ், டியூஸ்டே அண்ட் வெனிஸ்டே, ரைட்? ஓகே, சரி. அடுத்தது வந்து ஐடி கிளாஸ் ஒன்று நடக்கும், சரியா பிள்ளைகள்? நாங்க இன்றைக்கு டிப்ளமா இங்கிலீஷ் அண்ட் ஐடி தானே. ஐடி கிளாஸ் எப்ப நடக்கும்னு சொல்லி நாங்க குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஜாயின் பண்ணுவீங்க தானே நீங்க? ஸோ கட்டாயம் ஐடி கிளாஸினுடைய தகவலை நாங்க அது இப்ப உடனே இல்லை, இங்கிலீஷ் ஆரம்பிச்சு 1 monthக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஐடி ஸ்டார்ட் ஆகும், சரியா? ரைட், அது வந்து தேவைன்றார்கள் ஐடி செய்யலாம், கட்டாயம் இல்லை. யாரும் ஐடி கட்டாயம் செஞ்சே ஆகணும்னு அவசியம் இல்லை பிள்ளைகள். ஐடி தேவையானாக்கள் ஐடி செய்யலாம், அல்லது இங்கிலீஷ் மட்டும்தான் என்ன தேவை சார், ஐடி மட்டும்தான் தேவைன்றா நீங்க வேண்டிய மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் தான் நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு ஃபுல்லா. அடுத்தது வந்து அடுத்த மாசத்துல இருந்தா உங்களுக்கு ஐடி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து 2 days நடக்கும், சாரி, இங்கிலீஷ் வந்து டியூஸ்டே அண்ட் வெனிஸ்டே நடக்க போதும். ஐடி ஒரு கிளாஸ் நடக்கும், அதை எப்ப நான் சொல்லுவேன். டைம் எப்படி? 8:30ல இருந்து 10 வரைக்கும், ரைட்? PM மார்னிங் இல்ல, இந்த ஈவினிங், ரைட்? ஸோ அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், எக்ஸாம் வைப்பீங்களா கடைசியா? என்ன மாதிரி சார்? ரைட், முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுறோம் பிள்ளைகள். இந்த கோர்ஸ்ல நாங்க உங்களையே எடுக்கிறது வந்து உங்களை எக்ஸாம் வச்சு கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல. எக்ஸாம் வச்சா தான் நீ பாஸ், அப்பதான் இது. உங்களையே நாங்க ரியல் வேர்ல்டு, வெளிரங்க வேர்ல்டுக்கு நீங்க உலகத்துல வந்து இங்கிலீஷ் பேசணும்னு நாங்க ஆசைப்படுறோம். வெறுமனே கொப்பி தாள்ல எழுதி பாடமாக்கி எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி அந்த மாதிரியான மைண்ட் செட்ல உள்ளாக்கள் நாங்க இல்லை. உங்களை நாங்க பிராக்டிக்கல் பர்சனாக மாத்த போறோம். இங்கிலீஷை தந்து இங்கிலீஷை பேச வச்சு இந்த வேர்ல்டு நீங்க ஃபேஸ் பண்ணணும். வெளியில போனா இங்கிலீஷ் தெரியணும், எனக்கு இங்கிலீஷ் நான் கதைக்கணும். அப்படியான ஒரு ஸ்டூடெண்ட், அப்படியான ஒரு பர்சனாக நாங்க உங்களை மாத்துறதுக்கு ட்ரை பண்றோம். அதுக்கு எங்களுக்கு எக்ஸாம்லாம் தேவையில்லை. ஸோ அப்ப அட் தி எண்ட் ஆஃப் த கோர்ஸ், நோ எக்ஸாம்ஸ், நோ ப்ரெஷர். எக்ஸாமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்பாடா, இப்பதான் நிம்மதி. நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள். இதுல வந்து நாங்க நாடுறது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் சும்மா சரமாரியா இங்கிலீஷ் பேசி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம், ரைட்டா? சரி, சோ அப்ப என்ன சார், எக்ஸாம் இல்லாம எப்படி? ஒன்லி ஃபைனல் அசைன்மெண்ட், ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தருவோம். ஏன் சார் அப்ப அது மட்டும் தாரீங்கன்னா, ரைட், நாங்க ரெக்கார்ட் பண்ணணும் பிள்ளைகள். நீங்க ஈஷிப்ட்ல படிச்சு வெளியாகிற ஸ்டூடெண்ட் வந்து நாங்க உங்களைய பத்தி நீங்க இங்க படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட ப்ரூஃப் ஒன்று எங்ககிட்ட இருக்கணும், ரைட்டா? அப்ப உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று நாங்க தரப்போறோம்னா, ரைட், உங்களோட லெவலை பாக்குறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று எங்கிட்ட இருக்கணும், கட்டாயம், ரைட்? அப்போ ஒரு ஃபைனல் அசைன்மெண்ட் ஒன்று, அதெல்லாம் கடைசியா தான் பாக்குறது, இப்ப இல்ல. கட்டாயம் கிராஜுவேஷன் செரமனி, ரைட்? தேவைப்படுறாங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்கும். இல்ல எனக்கு அவசரமா சர்டிபிகேட் தேவை அப்படி இப்படின்னு சொன்னா ஒரு சில ஆக்களுக்கு சர்டிபிகேட் நாங்க ப்ரொவைட் பண்ணோம், ஒரு சில ஆக்களுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா கிராஜுவேஷன் செரிமனி முடிஞ்சதுக்கு பின்னால் நாங்க சர்டிபிகேட் அவங்களுக்கு கொடுப்போம், ரைட்? கிராஜுவேஷன் எங்க சார் வைப்பீங்க, எப்ப சார் வைப்பீங்க எல்லாம் இப்ப கேட்க கூடாது. அதெல்லாம் அந்த டைம்ல எந்த இடம் சூட்டபிளா இருக்கோ, அதே போல எந்த இடம் ஃப்ரீயா இருக்கோ அந்த இடத்த பார்த்து நாங்க எல்லாருக்கும் எந்த இடம் கன்வீனியன்டா இருக்கோ அந்த இடத்துல நாங்க உங்களுக்கு கிராஜுவேஷன் வைப்போம், நோ ப்ராப்ளம், ரைட்? அடுத்து ஆன்லைன் வெரிஃபிகேஷன். அது என்ன சார் ஆன்லைன் வெரிஃபிகேஷன்? எங்க கிட்ட வெப்சைட் இருக்கு பிள்ளைகள், உங்களுக்கு நான் அதையும் காட்டிடுறேனே, ஓகே, ரைட்? அப்புறம் அதையும் யோசிப்பீங்க, ரைட்?
Just wait. Give me a minute. 1 minute, guys. 1 minute. Right. Okay. Now you can see the screen, right? Okay, fine, right. சரி பாருங்க. So, கொஞ்சம் இருங்க. Okay, கொஞ்சம். Right. This is your website பிள்ளைகள். இதுல உங்களோட right, okay. கொஞ்சம் crash ஆகிருக்கு. Right, wait. இந்த இருக்கு eShift Campus. This is our website. இதுல வந்து வெரிஃபிகேஷன் போர்ட்டல் ஒன்று இருக்கு பிள்ளைகள். அந்த வெரிஃபிகேஷன் போர்ட்டல்ல வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட என்ஐசி நம்பரை கிளிக் பண்ணின உடனே நீங்க அதை வெரிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் இப்ப கிராஷ் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒர்க் நடந்து கொண்டு இருக்கு. ரைட், அதனால இப்போ உங்களுக்கு விசிபிளா தெரியுது இல்ல. பட் யூ கேன் செக் திஸ் அவுட். ரைட், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீ டைம்ல போற வரைக்கும். ஓகே, சரி. ரைட், அடுத்தது. ஓகே, ஃபைன். சரி, சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் இல்லை, உங்களுக்கு ஆன்லைன் வெரிஃபிகேஷன். அதுல வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ஐசி நம்பரை கிளிக் பண்ணினோட நீங்க ஷிஃப்ட்லாம் படிச்சீங்கன்னு சொல்லி உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வரும். ரைட்டா, நீங்க ஆன்லைன்லயே வெரிஃபை பண்ணி கொள்ளலாம் எங்களோட வெப்சைட்ல. ஓகே, ரைட். அடுத்ததா வந்து இப்பதான் முக்கியமான விஷயம். சார், பேமெண்ட் என்ன, கோர்ஸ் ஃபீ என்ன, டியூரேஷன் என்ன? ரைட், டியூரேஷன் சொல்லிட முடியுது. 6 months கோர்ஸ், 6 மாசம். ஓகே, 6 மாசம் உங்களுக்கு கண்டினியூஸா வீக்லி 2 classes படி உங்களுக்கு இங்கிலீஷ் நடக்கும். சரியா? ஓகே, 6 மாசத்துக்கு. என்ன சொன்னா 2-3 மாசத்துக்கெல்லாம் கோர்ஸ் இருந்து அது ஒரு வெளிடான கோர்ஸ் இல்ல பிள்ளைகள். 1 மாச கோர்ஸ், 2 months கோர்ஸ், அதெல்லாம் அது ஒரு வெளிட் இல்ல. ஓகே, ஸோ மினிமம் 6 months இருந்தா தான் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்லையா? ஸோ இது வந்து 6 months ப்ரோக்ராம் பிள்ளைகள். ஸோ இப்படிப்பட்ட கோர்ஸ் வந்து எவ்வளவுக்கு சார் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்க? இந்த மாதிரி டீச்சிங்கால எங்களுக்கு இந்த மாதிரி டீச்சிங் அப்ரோச் இருக்கு, இந்த மாதிரியான லெக்சரர்ஸ் மாதிரி இருக்காங்க. இந்த கோர்ஸ்ல டீடைல்ஸ், சாரி, பேமெண்ட் என்ன, ஒரு 50,000 இருக்குமா, அல்லது ஒரு 40, 50, 60,000 சார் அப்படி இருக்குமா? ரைட், டோட்டலா வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில இந்த கோர்ஸ் ஃபீ வந்து 18,000 மட்டும்தான். ஜஸ்ட் 18,000. அதுல மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் நீங்க பேமெண்ட் பண்ணலாம். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், ரைட், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஐடியாலாம் பேமெண்ட் பண்றல, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஆரம்ப கட்டணம் 3,000. இது வந்து நீங்க யோசிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லி 3,000 எடுக்கிறீங்க. இது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இல்ல பிள்ளைகள், இது உங்களோட முதல் மாச கட்டணத்தை தான் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக எடுக்கிறோம். பல இடங்கள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வேறையாகவும் மந்த்லி ஃபீ வேறையாகவும் இருப்பாங்க. ரைட், நாங்க போன பேஜ்லயும் அப்படித்தான் எடுத்தோம். ரைட், ஆனா இப்ப உங்களுக்கான விஷயம் என்னன்னு சொன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லி வேறையா இல்ல, முதல் மாச கட்டணம் இருக்கு தானே, முதல் மாச கட்டணத்தை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக 3,000 செலுத்த போறீங்க. ரைட்டா, பேலன்ஸ் உள்ள 15,000 இருக்கு, 15,000 ரூபாய். அதை அடுத்த மாசத்துல இருந்து, செகண்ட் மந்த்ல இருந்து நீங்க மாசம் 3,000 கட்டினா ஓகே. ரைட்டா, மாசம் 3,000. அப்ப டோட்டலா உங்களுக்கு 18,000 வரும். ரைட், அடுத்த இன்னொரு ஆஃபர் ஒன்று நாங்க உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றோம். ரைட், 3 மாசத்துக்குள்ள நீங்க பேமெண்ட் செட்டில் பண்றதா இருந்தா உங்களோட டோட்டல் கோர்ஸ் ஃபீ 15,000 மட்டும்தான். நல்லா கவனிச்சுக்கணும் பிள்ளைகள். 3 மாசத்துக்குள்ள நீங்க கோர்ஸ் ஃபீயை கம்ப்ளீட் பண்ற ஐடியா இருந்தா உங்களுக்கு 3,000 டிஸ்கவுண்ட் படி வரப்போகுது. அது எப்படி சார் 3 மாசத்துக்குள்ளண்டா? ஃபர்ஸ்ட்டுக்கு வளமையா ஃபர்ஸ்ட் மாசத்துக்கான அந்த ஃபீயை வந்து நீங்க 3,000 பண்ணணும். அந்த 3,000 பிள்ளைகள் மறுபடியும் சொல்ற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அல்ல, அது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மாச ஃபீயை தான் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக எடுக்கிறோம். ரைட், அப்ப 3,000 போனா பேலன்ஸ் 12,000 இருக்கு. இந்த 12,000 அடுத்த 2 மாசத்துக்குள்ள நீங்க எப்படி பே பண்ணாலும் சரி. ரைட்டா, ஃபர்ஸ்ட் மாசம் இல்லாம செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், இந்த 2 மாசத்துக்குள்ளேயும் நீங்க 12,000 பேமெண்ட் பண்ணிடணும். பண்ணினா தான் இந்த ஆஃபர். அதாவது நீங்க செகண்ட் மந்த்துக்கு 5,000 போட்டுட்டு அடுத்த மாசத்துக்கு 7,000 போடலாம், அல்லது ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 3,000 பண்ணிட்டு அடுத்தது வந்து 10,000, அடுத்து 2,000 அப்படியும் பண்ணலாம். அது நோ ப்ராப்ளம், அது உங்களோட விருப்பத்தின்படி நீங்க செஞ்சு கொள்ளலாம். ஆனா இந்த 3 மாசத்துக்குள்ளேயும் நீங்க உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்றதாக இருந்தா மட்டும்தான் 15,000 இந்த ஆஃபர், 3,000 ஆஃபர். ஓகே, ஆல்ரைட். அடுத்த விஷயம் என்ன? இப்ப சார் நான் இங்கிலீஷ் மட்டும், இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஐடி ரெண்டு கோர்ஸுக்கும் சேர்த்து தான் பிள்ளைகள் பேமெண்ட். இது தனி இங்கிலீஷுக்கு மட்டும் இல்ல, யோசிச்சுடாதீங்க. இங்கிலீஷுக்கு மட்டும் இவ்வளவாண்டு பாத்தீங்களா? நீங்க 2 கோர்ஸையும் வெளியில செய்ய போனீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு பிசிக்கலா நடக்கிற எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்க இங்கிலீஷுக்கு மட்டுமே 40,000 45,000 எடுப்பாங்க. இங்கிலீஷுக்கு மட்டும் ரெண்டும் சேர்த்துனா 70,000 80,000 பாயும், ரைட்? ஆனா ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு 18,000 பிள்ளைகள், ரெண்டுக்கும் சேர்த்து, ரைட்டா? அதுவும் 3 மாசத்துக்குள்ள பேமெண்ட் கம்ப்ளீட் பண்றதா, ரெண்டு கோர்ஸுக்கும் சேர்த்து 15,000 மட்டும் தான், ஜஸ்ட் 15,000. இங்கிலீஷும் முடிச்சாச்சு, டிப்ளமா இன் இங்கிலீஷ், ஐடி முடிச்சாச்சு. இதை விட பெஸ்டான ஆஃபர் லைஃப்லயே உங்களுக்கு கிடைக்காது, ரைட்? ஓகே. அடுத்தது வந்து இங்கிலீஷ் மட்டும் நான் செய்ய போறேன் அல்லது ஐடி மட்டும் செய்ய போறேன் அப்படின்ற ஆக்கள் கவனிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மட்டும் செய்யற ஆக்களுக்கு 15,000 ரூபாய் டோட்டல் கோர்ஸ் ஃபீ. ஐடி மட்டும் தனியாக செய்யறா 15,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, ரெண்டையும் தனித்தனியாக செய்யறா 30,000 போகும். இதுக்கு ரெண்டையும் ஒரேடியா செய்யலாமே. நீங்க ஒரேடியா செஞ்சா ஜஸ்ட் 18,000 மட்டும் தான் போகும். விளங்கிச்சா? ரைட்? ஓகே. ஸோ இங்கிலீஷை மட்டும் தனி, நோ ப்ராப்ளம். சிலாக்கள் சார் நான் ஐடியில் ஹெச்என்டி முடிச்சிருக்கேன், அதை முடிச்சிருக்கேன், ஆல்ரெடி டிகிரி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நோ ப்ராப்ளம், ஐடி செய்யணும் அவசியம் இல்லை. இங்கிலீஷ் மட்டும் செய்யலாம். நீங்க இங்கிலீஷ் மட்டும் செஞ்சா 15,000 வழக்கம் போல. உங்களுக்கு முதல் மாச ஃபீயை வந்து நீங்க அட்மிஷன் ஃபீயாக நீங்க 3,000 போடுவீங்க. பேலன்ஸ் எல்லாம் 3,000 படி நீங்க மாசம் மாசம் பே பண்ணா சரி, ரைட்? திஸ் இஸ் த பேமெண்ட் டீடைல்ஸ். ஏன் பிள்ளைகள் நாங்க பேமெண்ட்டை கடைசியா சொல்றோம்டா, உங்களுக்கு எங்களோட டீச்சிங் முதல்ல தெரியணும். முதல்ல பேமெண்ட்டை சொல்லக்கூடாது. எங்களோட டீச்சிங் நாங்க எவ்வளவு எஃபர்ட் போடு, எவ்வளவு முயற்சி போட்டு உங்க ஒவ்வொருத்தரையும் பேச வைக்க போறோம்ன்ற விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட்லி, ஓகே? தென் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் த பேமெண்ட். அடுத்தது பேமெண்ட்டை பார்ப்போம், ரைட்டா? சரி, அடுத்தது வந்து சர்டிபிகேஷன். என்ன சார் சர்டிபிகேட் என்ன மாதிரி? ரைட், இதுல பிள்ளைகள் இந்த கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கேம்பஸ் சர்டிபிகேட். நாங்க எங்களோட கேம்பஸை கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். சோ எங்கட கேம்பஸ் சர்டிபிகேட் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ 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 ஃப்ரீ. இங்கிலீஷுக்கும் ஐடிக்கும் ஃப்ரீ, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா யூஜிசி ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் ஒன்று இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் எல்லாரும் சில டைம் தேவைப்படாது. சிலாக்கள் தேவைப்படுறாங்களும் இருக்கீங்க. சார் எனக்கு தேவை ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு முக்கியமா அது இதுன்னு சொல்லி கட்டாயம் தேவை, கொஞ்சம் நல்ல ஹை லெவல் வர்த்தான சர்டிபிகேட்டா இருக்கணும்னு சொல்லி ஆக டாப் லெவல் வர்த்தான சர்டிபிகேட்டா இருக்கணும்னு யோசிப்பீங்களே. அப்படி இருந்தா கோர்ஸ் முடிவுல நீங்க அந்த சர்டிபிகேட்டுக்கு 10,000 பேமெண்ட் பண்ணி சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ளலாம். இது எங்கட பேமெண்ட் இல்ல, யாரும் யோசிச்சிடக்கூடாது. இது எங்கட பேமெண்ட் இல்ல, இது நாங்க சர்டிபிகேட்டுக்காக கொடுக்கிற சர்டிபிகேட் பேமெண்ட், ஓகே? யாரும் தப்பா எடுத்துடக்கூடாது, ஓகே? சோ இது வந்து தேவைப்படுற ஆக்களுக்கு, எல்லாருக்கும் இல்ல. சார் நான் நாலேஜுக்காக மட்டும்தான் வரேன், எனக்கு ஆல்ரெடி சர்டிபிகேட்லாம் இருக்கு சார் நிறைய, எனக்கு இங்கிலீஷை முதல்ல நல்லா பிக்கப் பண்ணணும், எனக்கு இங்கிலீஷை பேச தெரியும், அது மட்டும்தான் என் நோக்கம்னு வர ஆக்களுக்கு சர்டிபிகேட் தேவையில்லை. இல்ல சார் எனக்கு இங்கிலீஷும் தேவை சர்டிபிகேட்டும் தேவை அப்படின்ற ஆக்கள் இந்த சர்டிபிகேட்டை கடைசியா நீங்க கோர்ஸ் முடிகிற டைம்ல எங்க கிட்ட கேட்டு நீங்க அதுக்குரிய பேமெண்ட்டை பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த சர்டிபிகேட் நாளைக்கு தருவேன் நாளாண்டைக்கு தருவேன்லாம் சொல்ல மாட்டேன். இது யூனிவர்சிட்டியால எப்ப தாராங்களோ அப்ப நாங்க தருவோம். அப்படி தரையிலன்னா உங்களோட காசை ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அதை பத்தி ஒரி பண்ணிக்க கூடாது, ஓகே? ரைட்? இந்த சர்டிபிகேட் வந்து பிள்ளைங்க யூனிவர்சிட்டியால அவங்க எல்லாருக்கும் அவங்க டிகிரி முடிக்கிறதோட சேர்த்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க, ரைட்டா? அப்படி இந்த சர்டிபிகேட்ஸ் வரும் பொழுதோ கோர்ஸ் முடிவுல எப்படியும் ஒரு 4-5 மாசத்துக்குள்ள வந்துரும். அது அப்படி வரும் பொழுது பிள்ளைகள் நாங்க உங்களுக்கு இந்த சர்டிபிகேட்ஸ் தருவோம். ஆனா 2 நாள்ல வேணும், 3 நாள்ல வேணும், நாளண்டைக்கு வேணும்லாம் கேட்கல. அப்படி கேட்டா என்ன, அது நாங்க தர சர்டிபிகேட் இல்லையே பிள்ளைகள், ரைட்? ஓகே. சோ இதுதான் சர்டிபிகேஷன் டீடைல்ஸ், ரைட்? அடுத்து வந்து அப்ப டோட்டல் கோர்ஸ் ஃபீ என்ன சார்? நல்லா கவனிச்சுக்கோங்க. டோட்டலா எங்களுக்கு இங்கிலீஷும் படிக்கணும், ஐடியும் படிக்கணும், அதே போல யூனிவர்சிட்டி சர்டிபிகேட்டும் வேணும். எப்படி? இங்கிலீஷும் படிக்கணும், இங்கிலீஷ் படிச்சு நல்ல ஸ்பீக்கரா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆளானா மாறணும், சும்மா ப்ரொஃபஷனலா ஸ்டைலா அழகான டோன்ல சும்மா பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ் பேசணும்ன்ற ஆசை இருக்கு சார். அதே போல ஐடியும் நல்ல ஸ்கில், எனக்கு நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையும் இருக்கு சார். அதே சந்தர்ப்பத்துல எனக்கு ரெண்டுக்குமான ஒரு யூஜிசி ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி சர்டிபிகேட்டும் வேணும் அப்படின்றாக்கள், எல்லாமே வேணும்னு ஆசைப்படுறாக்கள் உங்களுக்கு டோட்டலா 28,500 முடியும். விளங்கிச்சா? ரைட், சாரி 28,500 இல்ல 28,000, சாரி 28,000 முடியும். விளங்கிச்சா பிள்ளை? 28,000 உங்களுக்கு முடியும். கோர்ஸ் ஃபீ 18,000, யூனிவர்சிட்டி சர்டிபிகேட்டுக்கு வந்து 10,000. அப்ப டோட்டலா 28,000 உங்களுக்கு முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். நான் மறுபடியும் சொல்றேன், கட்டாயம் இல்லை, இது தேவன்றாக்கள் ஃபைனலா நீங்க கோர்ஸ் முடியக்குள்ள சொல்லி இதுக்கான பேமெண்ட்டை கட்டி நீங்க எடுத்துக்கொள்ளலாம், நோ ப்ராப்ளம், ரைட்? So this is all about our diploma in English program, guys. So now if you have any questions, any queries about our diploma program, I'm just going to give you some time to ask and get all of your questions cleared, okay?
இப்ப கொஞ்சம் டைம் தரணும் உங்களுக்கு பிள்ளைகள். யாருக்கா இந்த கேள்வி சரி இருந்தா நீங்க கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். தாராளமா உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஐடிக்கான ஃப்ரீ செஷன் வந்து வார மாசம் தான் நடக்கும். ஓகே, இந்த இங்கிலீஷ் ஆரம்பிச்சதுன்னு பின்னால உங்களுக்கு வார மாசம் நடக்கும். ஓகே, ரைட். சரி, ரைட் நவ் யூ கேன் அன்மியூட் யூர் மைக்ரோஃபோன்ஸ். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? தெளிவு வேணுமா பிள்ளைகள்? கம் ஆன். யா, சார் சர்டிஃபிகேட் எந்த யூனிவர்சிட்டில இருந்து ப்ரொவைட் பண்றீங்க? certificate MIU. Yeah, MIU. Sir, what certificate samples இருக்கா? Sir, I don't think so. I have sent you. Could you please check it out? Yeah, okay, we'll go through that. கொஞ்சம் இருங்க பிள்ளைகள். வேற ஏதாவது கேள்வி இருக்கா பிள்ளைகள்? அது தேவைன்றாக்களுக்கு எடுத்து கொடுக்கறது பிள்ளைகள். அது கம்பல்ஷன் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லை எடுக்கணும்னு. தேவைன்றாக்கள் யாருக்காவது தேவைன்னு சொன்னீங்கன்னா நாங்க எடுத்துருவோம். எப்ப மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் சார்? முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க சகோதரி. ரைட், இன்னும் உங்களுக்கு 1 வீக் டைம் தருவோம் பிள்ளைகள். எங்களோட ஒபிஷியலா எங்களோட கிளாஸ் வந்து வார சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது. வார சாட்டர்டே, வார சனிக்கிழமை நாங்க எங்களோட கோர்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன், அதாவது டிப்ளோமா இன் இங்கிலீஷ் கோர்ஸுக்கான ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்க போறோம். அதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, ரெஜிஸ்டர் பண்ண. சரி, எப்படி ரெஜிஸ்டர் பண்றேன்டா பிள்ளைகள்? முதலாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த குரூப்ல இந்த செஷன்ல ஜாயின் பண்ணி நாட்கள் அவ்வளவு பேரும் கவனிங்க. இந்த செஷன் முடிகிறதோடயே நாங்க ஒரு குரூப் லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுவோம். சரியா? எல்லாம் நீங்க இருக்கிற குரூப்புகள்ல ஒரு குரூப் லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுவோம். என்னண்டு, ஈஷிஃப்ட் கேம்பஸோட டிராவல் பண்றதுக்கு, இங்கிலீஷ் டிராவல் பண்ணி இங்கிலீஷ் சும்மா அழகா பேசணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருக்கிறாக்கள் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி, இப்ப அவசரமா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அவசரமாக அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 3000 போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போட்டதன் பின்னால பிள்ளைகள் உங்களுக்கு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவோம். ஸோ நீங்க ஒஃபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. முதலாவதாக என்ன செய்யணும்னா, நாங்க ஒரு குரூப் ஒன்று சென்ட் பண்ணோம், குரூப் லிங்க் ஒன்று. அவசரமா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க, நானும் வரேன், நானும் ஈஷிப்டோட டிராவல் பண்ண போறேன், நானும் இங்கிலீஷ் பேச போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. ஓகே, யா பிள்ளைகள், அவங்களுக்கு அந்த யூஜிசி சர்டிபிகேட் நான் உங்களுக்கு காட்டு, யூனிவர்சிட்டி சர்டிபிகேட். ஜஸ்ட் வெயிட். கொஞ்சம் அதை அசிம்சன் நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. I will handle the sessions now. Okay, so பிள்ளையாள் வேற ஏதும் டவுட் இருக்குதா? கொஞ்சம் ஒரு சுட்டு யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு கதைச்சிட்டோம் என்ன, நீங்க தான் படிக்க போற பிள்ளைகள். ஓகே, நாங்க படிச்சு முடிச்சு. But still we are students, right? We are still learning about how to teach English, எப்படி பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாம்னு சொல்லி இன்னும் லேர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். சரியா பிள்ளையா? வேற ஏதும் டவுட் சார்? உங்களுக்கு டவுட் ஒன்று வரலையா சார்? நாங்கள் எப்படி சார் உங்களை நம்பலாம்ன்ற டவுட் ஒன்று வரலையா? அப்படியே வருதா? அப்படி யாருக்கு இல்லையா? டவுட் ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்க சொன்ன மெத்தட்ல எங்களுக்கு டீச் பண்ணுவீங்கன்னு ஷுவரா சார்? 100% ஷுவர். அதை நான் சொல்றேன். ரைட், அந்த 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 கொஸ்டினுக்குரிய சரியான ஆன்சர் எப்படி சொல்லணும்னா, நாங்க அந்த மெத்தட்ல டீச் பண்ணலன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு நாங்க அடுத்த ஆண்டு உங்களோட காசை ரிட்டர்ன் பண்ணுவோம். டெஃபினெட்லி பிளஸ் பிளஸ் நாங்க ஈஷிப்ட் கேம்பஸையும் மூடிட்டு போறோம். ஏன்னா இதுக்கு முன்னால படிச்ச பிள்ளைகள் வந்து யாரும் இப்படி போன முறை ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க இதே கேள்வி, சேம் கொஸ்டின், நம்பலாமா சார் அப்படி டீச் பண்ணுவீங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் டே செஷன் ஜாயின் பண்ணதன் பின்னால, சார் இந்த மாதிரி டீச் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை சார், தேங்க்யூ சோ மச் சார், அவ்வளவு ஒரு ஃபீட்பேக் போட்டிருந்தாங்க அந்த கேர்ள். உண்மைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் என்னடா பிள்ளைகள், உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி நாங்க உங்களுக்கு அப்படி டீச் பண்ணல, தனித்தனியா பிராக்டிஸ் தந்து டீச் பண்ணலன்னு சொன்னா அடுத்த நாளே உங்களோட காசை ரீஃபண்ட் பண்ணுவோம். அதே போல ஈஷிப்ட மூடிட்டு நாங்க போறோம். முதல் விஷயம், ரைட்டா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுவீங்களா இருந்தா கிளாஸுக்கு 50 பேரும் 100 பேரும் ஜாயின் பண்ணுவீங்க, நாங்க அவ்வளவு பேரும் வருவோம். விளங்கிச்சா? இதே 20 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க யோசிச்சு பாருங்க, மனசாட்டியை தொட்டு சொல்லுங்க. 20 பிள்ளைகள் தான் இந்த செஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கிறாங்கடா. நாங்க 5 லெக்சரர்ஸ் மாதிரி வந்தும் பிரயோசனம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 5 பேரும் தேவையா அந்த இடத்துக்கு? ஒரு 2 பேர் இருந்தா போதும், இல்லாட்டி ஒரு ஆள் இருந்தா மேனேஜ் பண்ணலாம் இல்லையா? ஆமா, சரியா பிள்ளையா பிள்ளைகள்? 15 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க கிளாஸுக்குன்னு சொல்லும் பொழுதோ,
நாங்க எல்லாரையும் போட்டு அவங்களுக்கு நாங்க சேலரி கொடுக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு லெக்சருக்கு நாங்க 2000 ஒரு செஷனுக்கு கொடுக்குற பிள்ளைல, ஒரு செஷனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தா 2000 கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. அப்ப ஒரு யோசிச்சு நாளைக்கு பாருங்க. ஆ? 5 பேர் எடுத்தா 10,000 நாங்க கொடுக்கணும் நாங்க 1 டே. கொடுக்கணும். ஏன்னா யூனிவர்சிட்டி லெக்சரர் மாதிரி சும்மா வர மாட்டாங்க. ஏன்னா நாங்களே இப்ப வெளியில பிள்ளைகள், நாங்க வெளியில டீச் பண்றோம் பிள்ளைகள், நாங்க வெளியில கேம்பஸ் வெளியே டீச் பண்றோம். ஆனா சிலர் வேற ஹக்மல் சார் டீச் பண்ணாரு 1 ஹவர் கிட்டத்தட்ட 4000 எடுக்கிறாரு 1 ஹவருக்கு விளங்கிச்சா? அப்படி வெளிகள்ல நாங்க எடுத்துக்கொண்டு இருக்கோம் பிள்ளைகள். ஆனா அதே மாதிரி யூனிவர்சிட்டில இருந்து நாங்க ஹையர் பண்ணி எடுக்கிற லெக்சரர்ஸ் மாருக்கு நாங்க அந்த அளவு சம்பளம் கொடுக்கணும். ஆனா இதுல இருந்து நாங்க பெரு லாபத்தையும் எதிர்பார்த்து ஒன்றும் இல்லை. உங்களையே பேச வச்சு ஆகணும்னு ஒரு மோட்டிவேஷன், ஒரு துடிப்பு விளங்குதா? அதுக்காகத்தான் உங்களுக்கு நீங்களும் பார்த்து ஆசைப்படணும் என்றதுக்காகத்தான் எவிடன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கோம். எல்லா எவிடன்ஸையும் பாருங்க பாருங்க பாருங்க, நாங்க எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கோம்னு பாருங்க, எங்களோட பிள்ளைகள் எப்படி பேசுறாங்க, எங்களோட ஃபீட்பேக்கை பாருங்க, எல்லாம் அனுப்பியிருக்கோம். எதுக்கு? நீங்க பார்க்கணும்ன்றதுக்காக. ஓகே ரைட். ஓகே அதே சார், அந்த மாதிரி சர்டிபிகேட்டை இல்ல கொஞ்சம் உங்களுக்கு காட்டிடுவோமே. ஜஸ்ட் வெயிட் வெயிட். நீங்க கொஞ்சம் காட்டுங்க சார். யா தட் இஸ் மஸ்ட். பிள்ளைகள், இதான் நம்மளோட டிப்ளமா இன் இங்கிலீஷ் நைட்டு யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் எம்ஐயோட ரைட். யூஜிசியால ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டி, நம்ம ஸ்ரீலங்கன் யூஜிசியால ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டி. சாம்பிள் பிள்ளைகள் இது. ஓகே ரைட். சாம்பிள் சர்டிபிகேட். இதுல டிரான்ஸ்கிரிப்ட் வேற இருக்குமா பிள்ளையா? டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகே, அதையும் கொஞ்சம் ஷோ பண்ணிடுறோம் பிள்ளைகள், வெயிட் பண்ணுங்க. ரைட். ஓகே ஓகே, இப்ப பாருங்க. யூனிவர்சிட்டியில இருந்து சர்டிபிகேட் எடுக்க போக அதெல்லாம் யோசிக்கணும். நமக்கு டிரான்ஸ்கிரிப்ட் இல்லாம சர்டிபிகேட் மட்டும் இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள். எம்ஐயு சர்டிபிகேட் தான் டிரான்ஸ்கிரிப்ட். உங்களோட ரிசல்ட் ஷீட் இப்படி தான் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இங்கிலீஷுக்கும் ஐடிக்கும் சேர்த்து இப்படி வரும். அடுத்தது முக்கியமான விஷயம், இது நம்ம ஸ்ரீலங்கன் யூஜிசியால ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்ரீலங்கன் இன்ஸ்டிடியூட்ல இல்ல, நம்ம ஸ்ரீலங்கன் யூஜிசியால அப்ரூவ் பண்ணப்பட்ட ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. ஓகே, சோ இதான் சர்டிபிகேட்டும் டிரான்ஸ்கிரிப்டுமே. ஆல்ரைட். யா, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் பிள்ளையர், தாராளமா. பிள்ளைகள் இது உங்களுக்குரிய நேரம். ஏன்னு சொன்னா நீங்க எங்களோட லைஃப் லாங் இல்லை, ஒரு 6 மந்த் ஒரு குறிப்பிட்ட காலம் ட்ராவல் பண்ண போறோம்னா சரியா? ஸோ அந்த காலத்துக்குள்ள நாங்க எவ்வளவு தரலாம், எவ்வளவுக்கு இஃபெக்டிவா செய்யலாம்ன்றதை நாங்க சொல்லிட்டோம். நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டு அதிலிருந்து சில ஐடியா எங்களுக்கு வந்து நாங்கள் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பிகாஸ் அவள் அல்டிமேட் டார்கெட் என்னன்னு சொன்னா வார பிள்ளைகள் இங்கிலீஷ் பேசணும். எங்களுக்கு அது மட்டும் தான் தேவை, வேற ஒன்றும் தேவையில்லை. சரியா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில மாணவர்கள் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட, சில மாணவர்கள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் எப்போ பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பிள்ளைகளுக்கே தெரியும். நாங்கள் நம்ம கணக்கு எடுக்கிறல. என்னன்னு சொன்னால் எங்களோட லைஃப் அப்படித்தான். என்னோட பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் போகிறேன். இந்த காசத்தா அது செய் இது செய்யணும் அலட்டி அவனை கஷ்டப்படுத்தி நோ. ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டி யூ ஆர் ஸ்பீக்கிங் எபிலிட்டி, தென் தி பேமெண்ட். அதான் எங்களோட மெத்தட். இன்றைக்கு அசிம் சார் உங்களுக்கும் தெரியும், எனக்கு ஒரு கேர்ள்னு போடுறது சார் 3 மாசமா நான் பேமெண்ட் பண்ணலை. கொஞ்சம் அசிம் சார்கிட்ட சொல்லி அது எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிச்சு. எனக்கு சீரியஸா யூ மைட் ஹேவ் what I think. So அப்படித்தான். சரியா பிள்ளை, நாங்க இட்ஸ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி. நாம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஷிஃப்ட். ஓகே, எல்லா சிச்சுவேஷனும் தெரியும், கஷ்டத்தில் இருப்பீங்க, ஃபினான்ஷியல் பேலன்ஸ் எல்லாம் கஷ்டம் தான், விளங்குது எங்களுக்கு. ரைட்? ஸோ இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. ஓகே, நீங்க வந்தீங்கன்னு சொன்னா விளங்கும் நாங்கள் எந்த அளவு பிஹேவ் பண்றோம், எவ்வளவு டீசெண்டாக இருக்கும், கிளாஸ் எப்படி இருக்கும், அந்த அளவு தூரம் இஃபெக்டிவா போகும். ஓகே, நீங்க ஸோ ஒன்றும் ஒரி ஃபினான்ஷியல் ரீதியாக ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, தட்ஸ் இட். ஓகே, நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு தருவோம். பட் இங்கிலீஷ் பேசணும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆசையோட கிளாஸுக்கு வாங்க. எங்களுக்கு அவ்வளவுதான் தேவை, வேற ஒன்றும் தேவையில்லை. அந்த ஆசை 6 மந்த் வரையும் இருக்கணும், வேற ஒன்றும் தேவையில்லை. மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். ரைட்? ஓகே, ஸோ வேற ஏதும் கொஸ்டின்ஸ் இருந்தா புள்ளியா, திஸ் இஸ் யுவர் டைம். இங்கிலீஷ் யாரெல்லாம் இ ஷிஃப்டோட சேர்ந்து இங்கிலீஷை பேசி அழகா ஸ்டைலா மாத்தணும்னு ஆசைப்படுறாக்கள் அந்த குரூப்ல இருக்கீங்க. அந்த குரூப்ல எல்லாம் லிங்க் சென்ட் பண்ணிட்டோம். ஓகே, புதிய குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி 7th பேட்ச் போட்டு பிள்ளைகள் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, எனக்கும் ஆசையா இருக்கு சார், நானும் படிக்கணும், நானும் இங்கிலீஷ் பேசணும், படிக்கிறது ரெண்டாவது, பேசணும்ன்ற ஆசை, எனக்கு இங்கிலீஷ் பேசணும், நிறைய இடத்துல நோண்டி ஆயிட்டேன் சார், அங்க போனா கிண்டல் அடிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போனா எனக்கு பேச தெரியாது, அங்க போனா முழிக்கிறேன், ஒண்ணு எனக்கு இங்கிலீஷ்ல பேசணும்ன்ற ஒரு துடிப்பு, ஒரு ஆர்வம், அந்த ஆசை இருக்கிறார்கள், அவசரமா ஜாயின் பண்ணுங்க. பேமெண்ட் விஷயத்தை பிள்ளைகள் உங்களுக்கு 1 வீக் டைம் இருக்கு. அதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை மட்டும் போடுங்க. உங்களோட மந்த்லி பேமெண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொஞ்சம் சின்ன சின்ன முன்ன பின்ன ஆகக்குள்ள பரவாயில்ல, பேசிக்கொள்ளலாம் தாராளமா. முதல்ல உங்களோட ஆசை. ஓகே, எனக்கு குரூப்ல இல்லன்னு ஒரு ஆள் மெசேஜ் பண்ணிருக்காங்க. ரைட், நான் அந்த வாட்ஸ்அப் சாட்லயே நான் போட்டு விடுறேன் புள்ளில அந்த லிங்கை கொஞ்சம். ஓகே அதை கொஞ்சம் போட்டு விடுங்க. யா இஸ் மஸ்ட். ஓகே ரைட். ஸோ அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளையா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கொள்ளணும்.
இப்போ நாங்கள் குரூப் லிங்க் கொண்டு அனுப்புவோம் தானே, அந்த குரூப் லிங்கை அனுப்பி நீங்கள் அதில் ஜாயின்ட் ஆகிட்டு அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் இருக்கலாம். அது உண்மையாக அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட், லெக்சர்ஸ் எங்களுக்குரிய பேமெண்ட் இல்லை. சரியா? அப்போ அது அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் பேமெண்ட், அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் அது தான் எடுக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் லெக்சர்ஸுக்கு நாங்கள் பேசி பேசி ஓகே இந்த முறை ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இப்ப போட்டு அடுத்த செகண்ட் 20 பேர் 30 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்ட் நானும் பேசணும்னு ஆசைப்பட்டு இந்த உங்களுக்கு இதுலயும் சென்ட் பண்ணிருக்கோம். பேர் என்ன, ஜூம் சாட்லயும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கோம் இந்த லிங்கை. நீங்களும் ஆசையோட ஜாயின் பண்ணுங்க பிள்ளைகள். டெஃபினெட்லி உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கிறது எங்கட பொறுப்பு. ஸோ நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி அபவுட் எனிதிங். எதை பத்தியும் ஒரி பண்ணிக்காம இந்த அவசரமா ஜாயின் பண்றாங்க. சார் நானும் வரேன், நானும் என்னையும் சேர்த்துக்கோங்க. ரைட், ஓகே, கம் இது டு வந்து our Egypt family உண்மையாக guys. அஜிம் செய்யா, இது வந்து உண்மையாக நீங்க லைஃப்ல யோசிச்சு பார்த்துக்கணும். என்னன்னா இப்ப என்ன பொறுத்தவரை ஓகே, இப்ப அஜிம் சாரும் தான் நானும் தான், எங்களை வந்து நீங்க கேம்பஸ்ல மீட் பண்ண இயலுமான்னு கொஞ்சம் பாருங்க பாப்போம். லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு லெக்சர் ஒரு ஆள் நீங்க கேம்பஸ்ல மீட் பண்ணணுமாக இருந்தால் அதுல ப்ரொசீஜர் வேறு. நீங்க எவ்வளவோ இது செஞ்சீங்க தான் எங்களை மீட் பண்ணணும். ஆனா இ ஷிஃப்ட்ல நாங்க அப்படி இருக்க மாட்டோம். இ ஷிஃப்ட் வேறு. ஓகே, திஸ் இஸ் அவர் ட்ரீம். நாங்க ஒரு ட்ரீமோட போய்க்கிறோம். இ ஷிஃப்ட்ல வர பிள்ளைகள் எல்லாரும் இங்கிலீஷ் பேசணும்ன்றது எங்களுடைய ட்ரீம். ஓகே, அதுதான் பெரிய ஒரு சிக்கலாகவும் பெரிய ஒரு சேலஞ்சாகவும் இருக்கு உள்ள இலங்கையில் பொதுவாக. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது தான் எங்களுடைய நிறுவனத்தோட மெயின் நோக்கம். அதில் நாங்கள் என்ன செய்வோம், நீங்கள் நம்ப மாட்டீங்க பிள்ளைகள், நைட் 12 மணி 10 மணி எல்லாரும் பிள்ளைகள் ரெக்கார்டிங் அனுப்பும் எங்களுக்கு. அவ்வளவு பேருக்கும் ரெக்கார்டிங்கை நான் பர்சனலாக கேட்டு அவ்வளோ பிள்ளைகளுக்கு முடிய ஃபீட்பேக்கை கொடுத்து இது இப்படி டெவலப் பண்ணுங்க மகள் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் டெவலப் பண்ணி ஒவ்வொரு நாளும் மேக்ஸிமம் ஒரு அவுட்புட் எங்களுக்கு தந்தி. ஓகே, ஸோ எந்த அளவு தூரம் எங்கட பெருமதியான நேரத்தையும் நாங்கள் உங்களுக்கு தாரம்ன்றது மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது. லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படி இப்படி ஒரு புறத்தரம் வரும். திடீரென்று இறைவன் உதவியோட வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் எங்களோட ட்ராவல் பண்ணினவங்களுக்கு வழங்கும் எந்த அளவு தூரம் பியோ இவங்க செய்யறாங்கன்னு சொல்லி. சரியா? ஸோ யோசிங்க. திஸ் இஸ் யுவர் டைம், யுவர் வேல்யூபிள் டைம். ஓகே, நாங்கள் லிங்க் அனுப்பிட்டோம். அந்த நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அந்த 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு என்ன டைம் தந்திக்கிறோம். உங்களோட பேமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி கொஞ்சம் பார்த்து கீர்த்து Right, okay. எடுத்து நீங்க பேமெண்ட் பண்றது. So one question is here, right? ஃபேஸ் காட்டணுமான்னு கேட்டிருக்கீங்க. இல்ல பிள்ளைகள், நாங்க யாரையும் பொண்ணு பார்க்க வரவும் இல்லை, நீங்க எங்களை மாப்பிள்ளை பார்க்க வரவும் இல்லை. ரைட், எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு. ஓகே, ஜஸ்ட் கிடிங் guys. யாருக்கும் எந்த கட்டாயம் இல்ல ஃபேஸ் காட்டணும். நோ ப்ராப்ளம். ஃபேஸ் கவர் பிள்ளைகள் இருப்பீங்க, முகமூடு ராக்கள், ரைட், நோ வரிஸ். எங்களுக்கு தேவை உங்களோட வாய்ஸ். என்னண்டு நீங்க பேசுறத நாங்க கேட்கணும். உங்களோட இங்கிலீஷ் பார்த்து நாங்க ஆசைப்படணும். நீங்க பேசுறத பார்த்து மத்த பிள்ளைகள் ஆசைப்படணும். உங்களோட ஃபேமிலி எல்லாரும் சந்தோஷப்படணும். எந்த மகளா இது இங்கிலீஷ் பேசுறது ஐயோன்னு சொல்லி அவங்க கடும் பூரி படையணும் பிள்ளைகள். உங்கள்கிட்ட இந்த தேவை எங்களுக்கு உங்களோட இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆல்ரைட், சரி. அஜிம் சார், ஐ கேன் சேலஞ்ச். நான் பிள்ளைகள் நீங்க இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுவேன் பர்சனலா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்க. நீங்க இங்கிலீஷ் பேசலையா, நாங்க அவடத்து டேமோட பேமெண்ட் ரிட்டர்ன் பண்றோம். யா, இது அடுத்த சேலஞ்ச் பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல நீங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கலண்டா நல்லா கவனிச்சுக்கணும். நான் ஃப்ளூவெண்டா பேசணும்டா பச்சை போய். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே எனக்கு சரளமா இங்கிலீஷ் வரணும்டா அது பச்சை போய் படு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல நீங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பீங்க. 100% நீங்க உணர்வீங்க. அதுக்கு தான் நாங்க எங்கட போன பெட்ஜ்கள்ல, அதுக்கு முந்தின பெட்ஜ்கள்ல நாங்க ஃபர்ஸ்ட் டே செஷன் எப்படி செஞ்சிருக்கோம், எப்படி பேச வச்சிருக்கோம்ன்ற லிங்க் நான் அனுப்புறேன் பாருங்க பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே எப்படி எங்கட பிள்ளைகள் ஆக்டிவா பேசிருக்காங்க. இதே மாதிரி ஆக்டிவா நீங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல டெஃபினெட்லி பேசுவீங்க பிள்ளைகள். அதுக்கு நாங்க கேரண்டி பண்றோம். ரைட்டா? சோ அப்படி இல்ல நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே நான் இங்கிலீஷ் பேசலன்னா நீங்க வரவே வேணாம் உண்மைக்குமே. ரைட்டா? ரைட். அதே சந்தர்ப்பத்துல அதே ஆக்டிவோட இருந்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாருமே செஷனுக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் கடும் பூஸ்டிங்கா வந்து உங்களை அவ்வளவு ட்ரெயின் பண்ணி டெஃபினெட்லி 100% we can make you a better English speaker. ஓகே, சரி, கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கராக நாங்க இறைவன் உதவியை உங்களை மாத்துவோம் பிள்ளைகள். ரைட்? சோ இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி கொண்டு இருக்காங்க. ரைட், ஓகே, 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ரைட், வேஸ்ட் பண்ணாதீங்க டைம், நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. 1 வீக் டைம் இருக்கு. பேமெண்ட் டீடைல்ஸ் பத்தி சொல்லிட்டோம். அதே போல அக்கௌண்ட் டீடைல்ஸ் நாங்க குரூப்ல சென்ட் பண்ணுவோம். ஸோ கட்டாயம் நீங்களும் ஷிஃப்டோட இணைஞ்சு உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ல உயர்த்திக்கோங்க. ரைட், கட்டாயம் நீங்களும் லைஃப்ல இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுங்க. நான் மறுபடியும் சொல்றேன் பிள்ளைகள், எக்ஸாம்பிளுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். சார் நானும் இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிள்ளைகள், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்.
நானும் என் ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டல் போனோம். சரியா? பிரெக்னன்சி டைம்ல, செகண்ட் பேபிக்கிற டைம்ல, ரைட், ஒரு 1 மந்த்துக்கு முதல், டெலிவரி 1 மந்த்துக்கு முதல் நானும் என் ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க போனா சாரி, இங்க நார்மல் செக்அப்ல வந்து பண்ணா இவருக்கு ப்ரெஷர் கூட இந்த ஒய்ஃபுக்கு, ரைட்டா? அப்ப ப்ரெஷர் கூடினோன்னு அவங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணுங்க, ரைட்டா? அப்ப நாங்க ஹாஸ்பிட்டல் நானும் ஒய்ஃபும் போனதோட என் ஒய்ஃப் வந்து ஃபேஸ் கவர் கம்ப்ளீட்லி ஓகே. அவங்க ஹாஸ்பிட்டல் போன உடனே உள்ளுக்க தெரியும் தானே பிள்ளைகள், மெட்டர்னிட்டி வார்ட்ல வந்து பாய்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க மட்டும் தான் தனியே போகணும். இவங்க உள்ள போயிட்டாங்க. உள்ள போனதுக்கு பிறகு அங்க இந்த டாக்டர்ஸ் மாதிரி யாரு, சிங்களம், சரியா, நல்லா சிங்களக்காராக்கள். அவங்க வந்து தையத்தக்கான்னு ஏதோ சொல்ல, மேடம் என்ன செஞ்சிருக்கா, வந்து வெளியே வாராள். மேடத்துல கண்ணை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி கண்ணால கண்ணீர் ஊத்துது. என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்டேன். என்ன நடந்துச்சு, இப்படிதான் ஹாஸ்பிட்டல்ல நிக்கட்டுமா, என்னைய நிக்கட்டுமா, அது மட்டும் தான் அவருக்கு விளங்கிக்குது. என்னது, ஹாஸ்பிட்டல்ல நீ நிக்கட்டுமான்னு சொல்லி, ஏன் ப்ரெஷர் கூடவாம், சரி வான்னு சொல்லி நான் கூட்டிட்டு போனேன். உள்ள கூட்டிட்டு போயிட்டு எனக்கும் சிங்களம் தெரியாது, தையத்தக்கா பே 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 தான், நானும் 1 2 சிங்களத்தை வச்சு உருட்டிட்டு இருக்கிறேன். ரைட், அங்க போனா இங்கிலீஷால கடுமையா கதைச்சேன், இங்கிலீஷால கதைச்சேன். அவன் கதைச்சதை பார்த்து என்ன தெரியுமா செஞ்சான், என்னைய சார்னு கூப்பிட்டு, ஓகே சார், யா பி சீட்டட் சார் ப்ளீஸ், என்னைய சார்னு கூப்பிட்டு என்ன உட்கார வச்சான். அங்க இருந்த நர்ஸ்மார், மேடம், மத்த ஃபீமேல் டாக்டர் எல்லாரும் என்ன பார்த்திருந்தாங்க. இதுக்கெல்லாம் நான் இங்கிலீஷ்ல பேசி கொண்டிருக்கேன் அவவோட, ரைட்? அப்ப பேசிட்டு வந்தப்ப அவர் சொன்னார், ஓகே ஓகே சார், நோ ப்ராப்ளம். அவன் என்னோட பேசுறான், ஒரு டாக்டர் சார் எப்படி பேசுறான்னா, சார் நீங்க அப்ப உங்களோட ஃபேமிலி டாக்டரை வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் வர தேவையில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி. நான் என்னத்துக்கு இந்த ஸ்டோரி சொல்ல வரேன்டா பிள்ளைகள், இங்கிலீஷ் தெரியலண்டா இப்படித்தான் பின்னுக்கு ஒதுங்கி ஒதுங்கி நிக்கணும், விளங்குதா? பின்னுக்கு பொம்பளையிலும் சரி ஆம்பளையிலும் சரி அப்படி ஒதுங்கணும். அங்கால ஓரத்துல போயிட்டு ஐயோன்னு சொல்லிவிட்டு பின்னால ஒதுங்கி ஒதுங்கி மூளைக்கு பின்னால ஒளிஞ்சு நிக்கணும். இங்கிலீஷ் தெரியுமெண்டா உலகத்தையே வெல்லலாம் பிள்ளைகள், உலகத்தையே வெல்லலாம். ஸ்ரீலங்காவை இல்ல, மொத்த வேர்ல்டையும் வெல்லலாம். எனக்கும் இங்கிலீஷ் காட்டணும். நீங்க பின்னுக்கு போயிட்டு ஒளிஞ்சிட்டோ சொருகிட்டோ நிக்க கூடாது. பெண்களும் சரி முன்னுக்கு வரக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் போனா இங்கிலீஷால பேசுறது டக் டக் டக்குன்னு, என்ன ப்ராப்ளம், ஐ ஹேவ் த ப்ராப்ளம் ஸ்டமக் மேன், எனக்கு கொஞ்சம் இப்படி பிரச்சனை அந்த பிரச்சனை, கம் யூ ஹேவ் டு ஸ்பீக். அப்ப இங்கிலீஷ் பேசுற ஆட்களுக்கு முன்னுரிமை இருக்கு பிள்ளைகள், கட்டாயம், டெஃபினெட்லி. இது நடந்தது பிள்ளைகள், இறைவன் ஆணையாக, வல்லாஹி திஸ் ஹேப்பன் டு மீ ஜஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ago, கொஞ்ச நாளைக்கு முதல், செகண்ட் பேபி டெலிவரிக்கு முன்னால் நடந்தது. நான் அந்த விஷயத்த சொன்ன வைஃப் கிட்டேயும், பாருங்க முக்கியம் விளங்குதா அப்படின்ற மாதிரி, ரைட்? சோ அதனால நீங்களும் இங்கிலீஷ் பேச ஆரம்பிங்க. ஈஷிஃப்டோட டிராவல் பண்ணி பெஸ்டா உங்களோட இங்கிலீஷை கொண்டு போங்க. We are here with you to help you speak English and to make everybody an English speaker, right? Yeah. எஸ். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க பிள்ளைகள், தாராளமா, வேற பிரச்சனை இல்லை, ஏதும் கேள்வி கேளுங்க. கேள்விகள் இருந்தா கேட்கலாம் பிள்ளையா. யா, குயிக். Regarding the certificate, regarding the payment, or maybe regarding the teaching methods, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க டவுட் அனைத்தையும் கிளியர் பண்ணிக்கி போங்க பிள்ளையா. எனிவான் வெக்கப்பட தேவையில்லை. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா தாராளமா கேளுங்க பிள்ளைகள், என்ன சந்தேகம், என்ன டவுட்ஸ் ஒன்றுமில்லை. இந்த இவர் யூனிவர்சிட்டிலாம் இருப்பாரு, சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில, இந்த முகத்தை பாத்துக்கோங்க. ஏதாவது பிரச்சனைனா போய் இது குளற பிடிச்சிக்கிட்டா சரி. சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில பிள்ளைகள் ஒரு போட்டுட்டு நிப்பாரு, கொஞ்சம் ஆளை பார்த்தா குள்ளமா கட்டையா தான் இருப்பாரு. நீங்க கண்டுபிடிக்கலாம், எங்கன்னு தேட தேவையில்லை, கீழே குனிஞ்சு பாத்தீங்கன்னா இருப்பாரு, நீங்க அவரை குளற பிடிச்சீங்கன்னா ரைட். சோ we are classmates guys, we are colleagues, okay? நாங்க 2 பேரும் ஒண்டா படிச்ச ஒண்டா உருண்டாக்கள். சோ நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை செஞ்சு கொண்டிருக்கோம். நோ ப்ராப்ளம். So we have a question. Just go through the question. கவரேஜ் இஷ்யூ இருந்துச்சு No, கிளாஸ். that is not the question. SLQF. They are asking about the SLQF level. So what does it mean? They do not know, I think. ரைட், கொஞ்சம் இருங்க. Right, SLQF level, Sri Lankan Qualification Framework. Excuse. Okay. Yes, சொல்லுங்க. Yeah. சொல்லுங்கம்மா. O-level, A-level ரிசல்ட்ஸ்லாம் அதுக்கு முக்கியமா? No. அஜென்ட் வெயிட்டா, எங்கட கிளாஸுக்கு வாரத்துக்குரிய குவாலிஃபிகேஷன் என்னன்னா, உங்களுக்கு நாலேஜ் இருக்கப்படா, அதான் தேவை. உங்களுக்கு நாலேஜ் இருக்கப்படா. அதுக்கு இந்த 5ஆம் வகுப்பு வாரம் இல்ல, ஜஸ்ட் அதான் அறவே இல்லாம இல்ல, எனக்கு ஏபி கொஞ்சம் வேர்ட்ஸ் தெரியும், ஒரு சொட்டு கிராமர் தெரியும், ஒரு சொட்டு தான் தெரியும், பேச தெரியும். ஓகே, தட்ஸ் ஃபைன். கொஞ்சம் வாசிக்க தெரியும்ன்றாக்களும் பரவாயில்ல. அறவே எனக்கு சார் ஏபிசிடியே தெரியாது, இல்லாட்டி அது மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் எல்லாம் வாசிக்க தெரியாது அப்படின்றாக்களே கொஞ்சம் கஷ்டம் பிள்ளைகள். இங்கிலீஷ் வாசிக்க தெரியும்ன்றாக்கள் தாராளமா ஜாயின் பண்ணலாம், ஏஜ் ப்ராப்ளம் இல்ல.
ஆனா ஓ ஒரு 15 வயசுக்கு மேல இருந்தா நல்லம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு இல்லையா? சின்ன பிள்ளைகள் 10-12 வயசுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பிள்ளைகள். ஒரு 15 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளா இருந்தா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் குயிக்கா விளங்கும் இல்லையா? சோ அதுக்காக ரைட். ஆனா இந்த 7 முடிச்சிருக்கணும், அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் இல்ல பிள்ளைகள், ரைட்? ஓகே, சரி. இப்ப அந்த SLQF லெவல் 3 மாதிரி ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் அடிப்படையில ஒவ்வொரு கோர்ஸையும் ஒவ்வொரு தரம் அடிப்படையில பிரிச்சிருப்பாங்க, விளங்குச்சா? லெவல் 1, 2, 3, 4 அந்த அடிப்படையில. அதுல வந்து பிள்ளைகள் லெவல் 3 சொல்றது 6 months கோர்ஸ், ரைட்? அந்த அல்லது 1 year கோர்ஸுக்கெல்லாம் லெவல் 3 தான் சொல்லுவாங்க. which means Four, diploma yeah, diploma level diploma in course. English. சொல்லுங்க. 4 months, 6 months, 5 months, 7 months இதெல்லாம் வந்து ஒரு லெவல் 3 கேட்டகரிக்குள்ள தான் கொண்டு வருவாங்க, ரைட்டா? 2 years ப்ரோக்ராம் இருக்கு தானே, 2 years கோர்ஸ் எல்லாம் 2 years வரும் பொழுது அதை வந்து லெவல் 3 ஆக்கும், சாரி லெவல் 4 ஆக்குவாங்க. SLQF லெவல், சாரி லெவல் 4, லெவல் 5 பிள்ளைகள். ஐம் so sorry, right? SLQF ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் அடிப்படையில, ரைட், நீங்க வந்து ஒரு 2 years ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்கன்னா, 2 years ரன் பண்ண, அதாவது HND ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னா லெவல் 5. அதே நீங்க 3 years ஆகினா லெவல் 6 ஆகும். அந்த மாதிரி லெவல் 3 சொல்றது 6 month ப்ரோக்ராம், 5 months, 4 months இது எல்லாமே லெவல் 3 கேட்டகரிக்குள்ள வரும். இந்த 3 months 2 months எல்லாம் சம்பந்தமே இல்லை, அதுல எனக்கு தெரியாது அப்படி எல்லாம். இல்ல, அது கொஞ்சம் இல்ல சார், வேலை இல்லை. அதெல்லாம் லிஸ்ட்ல இல்ல. only 6 month, Yeah. minimum 6 month and 1 year. That's a major process. That is the procedure of UGC, University Grant Commission. Yes. கிளாஸ் வீக்லி அம்மாடி எப்பப்பன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு. சாரி, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 8:30 PM ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு கிளாஸ், ரைட்டா? ஸோ இன்றைக்கு சனிக்கிழமை சார், ஞாயிறு திங்கள் செவ்வாய் இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்கு, என்ன செய்யற? Why? No. இந்த வீக்ல இருந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் அவங்களுக்கு இது. ரைட், ஓகே. வார பிள்ளைகள் இந்த இந்த செவ்வாய் இல்ல ஸ்டார்ட் உங்களுக்கு, அடுத்த செவ்வாய், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு தானே சனிக்கிழமை, ஞாயிறு திங்கள் செவ்வாய், இன்னும் 3 days. இந்த செவ்வாய் இல்ல, அடுத்த செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கு ஒரு 1 week டைம் இருக்கு. அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் நாங்க ஒபிஷியலா இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே தான். ஆனா உங்களுக்கு இந்த 1 week டைம் தாரம், உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் நீங்க பார்த்துக்கொள்றது, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்துக்கொள்றது. தட்ஸ் இட். சரியா பிள்ளையா? ஏஜ் லிமிட் இல்ல ராஜா, ஏஜ் லிமிட் இல்ல, யாருக்கும் எந்த ஏஜ் லிமிட்டும் இல்ல. ஆனா 15 வயசுக்கு மேல இருக்கிறார்கள் நல்லம்னு சொல்ல வரும். அதுக்கு கீழே இருக்கிறார்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கஷ்டப்படுவாங்க, விளங்கி கொள்ள மாட்டாங்க சில விஷயங்களை, விளங்குதா? ஒரு 10 வயசு பிள்ளைக்கு நீங்க போயிட்டு அந்த தியரி இந்த தியரி எல்லாம் படிச்சு கொடுத்தீங்கன்னா, ஸ்பேஸை பத்தி விண்வெளியை பத்தி விளங்கப்படுத்தினா விளங்குமா? அந்த பிள்ளைக்கு ஓடிடும், விளங்குதா? அவங்க எல்லாம் அவங்களோட மைண்ட் வந்து அந்த அளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட மூளைக்கு ஏத்த மாதிரி. சோ 15 வயசு 16 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவங்க நல்லம். அதை விட சின்ன பிள்ளைகளா இருக்கிறார்கள் ஜாயின் பண்ணாம இருக்கிறது நல்லம். தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். ரைட். Safna, do you have any questions, ma'am? சார், இந்த செஷன் ரெக்கார்டிங் கிடைக்குமா? அந்த கவரேஜ் இஷ்யூவால கொஞ்சம் Yes. எல்லாம் அனுப்புவோம், எல்லாம் அனுப்புவோம். Sure. So this recording, okay guys, this recording of this intro session will be provided in the group, so don't worry, okay? Azim You sir, don't need to be along worried with about that, that. Azim sir, along with that, பிள்ளையால் உங்களுக்கு இன்டே கிளாஸ் ரெக்கார்டிங்கும் எங்களோட ஃபர்ஸ்ட் டே செஷன்ல சின்ன ஒரு சாம்பிள் வீடியோவும் அனுப்புவோம் நாங்கள். எங்களோட ஃபர்ஸ்ட் டே செஷன் எப்படி நடக்கும், அதில் பிள்ளைகள் எப்படி ஆக்டிவாக பேசிருக்கி, எந்த அளவு தூரம் பேசுது என்ற எங்களோட ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் நடத்தின ஃபர்ஸ்ட் டே செஷன்ல வீடியோவும் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் அதை பார்க்கலாம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. பார்த்துட்டு நீங்க யோசிங்க நாங்க எந்த அளவு பிராக்டிக்கல் கொடுத்துருக்கோம், விளங்குச்சா பிள்ளை? உங்களுக்கு எல்லாம் எவிடன்ஸ் தான் பிள்ளையா. ஒரு நாளும் இப்படி செய்வோம் நாங்கள் செய்யல, எவிடன்ஸை காட்டுறோம். இப்போ முடிய உங்களுக்கு எவிடன்ஸ் அனுப்புவோம், நீங்க பாருங்க, யோசிறீங்க. ஆனா லைஃப்ல இதை மிஸ் பண்ண வேணாம்ன்றது மை பர்சனல் கன்சர்ன். ஓகே, நான் நிறைய பேர் பிள்ளைகள் வாயில வடை சுடுவாங்க, நான் உங்களே பேச வைப்பேன். சரி, பேச வச்சாக்கல கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். நான் 10,000 பேரை பேச வச்சிருக்கேன், 100,000 பேரை பேச வச்சிருக்கேன் வடை சுடுவாங்க. இங்க பேச வச்சாக்கல காட்டுங்கன்னா ஒரு ஆளை மட்டும் உருட்டுவாங்க வச்சு, ஒருத்தர் பேசின வீடியோ வச்சு என்ன செய்வாங்க, உருட்டுன்னு உருட்டுவாங்க. அங்க ஒரு 10 பேரை அனுப்புங்கண்டா அனுப்பல, என்ன அவங்களோட எவிடன்ஸ் இல்ல, விளங்குதா பிள்ளைகள்? ஆனா நாங்க நிறைய எவிடன்ஸ் வச்சு
உங்களுக்கு ஷோ பண்ணி கொண்டிருக்கோம். ஓகே, செக் பண்ணி பாருங்க. நாங்க தாராளமா சேலஞ்ச் பண்ணி சொல்றோம், செக் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனலை செக் பண்ணுங்க, ஈஷிஃப்ட் கேம்பஸ். எத்தனை பிள்ளைகள் அழகா பேசியிருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு பிள்ளைகள் அப்லோட் பண்ணாம. ரைட்? ஓகே, நீங்க இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் தந்து உங்களை நாங்க கூப்பிடுறோம். Definitely you can also speak English so much better. Yeah. வேற ஏதாவது பிள்ளைகள் கொஸ்டின்ஸ் இருக்கா? எஸ் ரெக்கார்டிங் கொஞ்சம் என் பண்றேன். யா, ரெக்கார்ட் எஸ் எஸ் ஜஸ்ட் இன் தட் ப்ராசஸ். பிள்ளையா வேறு எதுவும் கொஷின்ஸ் இருக்காமா? போத் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங். all right, my dear students, since you have no doubts about our diploma in English program, we can end up the session. We can wrap it up, guys. So see you in our class next week. So until then, see you. Bye bye. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Have a good night, all of you guys. Yeah, you can leave. Huh? Azim to wait.